Ni aku kena pakai extension. Okay, hi love me family and friends. Very good day. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலேஜ் இன்னைக்கு அதிசயமா காலேஜ் வந்து சாட்டர்டே லைஃப் வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஜோம் போரா போரா சிக்கே ஜோம் போரா போரா நீங்களாம் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. ஓகே, காலேஜ் வந்து சார்ஜ் பத்தல ஃபோனில். Oke, யார் லைஃப்பில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். Ini extension aku kena beli yang short punya B. Terlalu panjang ni. Okay, sayang. காலேஜ் போய் முடி வெட்டணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த முடி உங்களுக்கு தெரியுதா? இது வந்து பழைய டேமேஜ் ஆன முடி. ஸோ ஐம் கோயிங் டு கட் திஸ். இது கட் பண்ணால் ரொம்ப ஷார்ட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டேனே அப்புறம் இந்த முடியை தூக்கிடுவோம். இந்த முடியை வந்து தூக்கிட்டா இட் பி வெரி ஹெல்த்தி ஹேர். எஸ். ஓகே, எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. இன்றைக்கி காலேஜ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்கள் கூட பேசலான்னு வந்துருங்க. பெட்டர் கட் காஸ் இட் ஓன்ட் க்ரோ. ஹாய் மோனிகா. ஓகே, காலேஜ் இன்றைக்கி வந்து சூப்பராக உளுத்தங்கஞ்சி செஞ்சேன். உளுத்தங்கஞ்சி வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் பார்த்தீங்க உளுத்தங்கஞ்சி வீடியோ? சூப்பரான உளுத்தங்கஞ்சி செஞ்சுருக்கேன், சுட சுட செஞ்சுருக்கேன். இன்றைக்கி காலேஜோட டின்னர் வந்து உளுத்தங்கஞ்சி. காலேஜ் வந்து 69.3 kg ஏறிட்டேன். அன்றைக்காச்சும் 69 இருந்தேன், இப்போ 69.3. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில டைம் பேர் சொல்லுவாங்க, ஐயோ இழைச்சிட்டிங்களா, குண்டாயிட்டிங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. ஐ ஜஸ்ட் சா த உளுத்தங்கஞ்சி வீடியோ. நிஷா சிஸ்டர். ஆமாம், சில பேர் சொல்லுவாங்கள்ல, யாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு மிஷனுக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எலெக்ஷன்னு சொல்ல ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணி திருப்பி கோ பேக் டு த நார்மல் ஸ்டோரி, அந்த மாதிரி இருக்கிறப்ப த்ராஸ் ஆவீங்களா யாராச்சும்? இப்போ காலேஜ் பாருங்கள், வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா முயற்சி பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறம் இழைச்சிட்டேனே, மைண்ட் வந்து சொல்லிடுச்சு, நீ இழைச்சிட்ட, சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கண்டுக்கவே இல்லை. திருப்பி காலேஜ் 69 ஏறிட்டேன். ஆனால் காலேஜ் வந்து பற்றி கவலை இல்லை. ஆனால் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது, திருப்பி ஹெல்த்தியாக செய்யணும்னு. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஐ டோன்ட் வரி வெயிட் ஏறுதோ இறங்குதோ. காலேஜ் வந்து கான்சிஸ்டனாக, ஆனால் நம்மளோட கோல் நம்மளுக்கு தெரியும் என்னன்னு. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் பேக் அகெயின். ஒவ்வொரு வாட்டியும் இதுதான் சொல்கிறேன், சக்ஸஸ் வந்து டக்குன்னு வந்துடாது சயாங். நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் எப்பொழுதுமே வந்துடாது. நீங்கள் செய்வீங்க, அச்சீவ் பண்ணுவீங்க, திருப்பி கோ பேக் செய்வீங்க, சாதிப்பீங்க, திருப்பி கோ பேக். நிறைய வாட்டி உங்களோட லைஃப்பில் வந்து சோதனை வரும், எல்லாமே வரும். ஆனால் நம்ம வந்து மனம் மட்டும் தளரக்கூடாது. நம்ம திருப்பி செய்கிறோமா, சக்ஸஸ் ஆகலையா, திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் கல்வியோட ஃபார்முலா. ஈவன் பிஸ்னஸ்லையும் அப்படி தான். சில டைம் நம்ம சில முயற்சிகள் பண்ணுவோம், அந்த முயற்சிகள் சரியாக வரலைன்னா திருப்பி முயற்சி பண்ணுவோம். திருப்பி டோன்ட் கிவ் அப். Because I'm 75, I lost 70 kg. Now I become ready 75 because I have operations. Oh, Milasta, no worries. Let's start. நம்மளுக்கு லைஃப் இருக்குது. Let's enjoy the process. காலேஜ் எப்பொழுதுமே ஸ்டார்ட். Yes, it's a restart and enjoy the process. So எனக்கு திருப்பி வந்து என்ன திரும்ப இப்போ தோணுச்சு, ஹெல்த்தி ஃபுட். அதனால தான் காலேஜ் இன்னிலேருந்து வந்து ஆக்சுவலி மண்டேலேருந்து தான் ஆரம்பிக்கலாம்னா, பட் ஐ ஆல்ரெடி ஸ்டார்ட் வித் மை ஹெல்த்தி ஃபுட். ஓகே, ஹெல்த்தி ஃபுட் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு போஸ்ட் எவ்ரிடே. நான் வந்து என்னோட ஹெல்த்தி ஃபுட்டை திருப்பி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ சில பேர் கல்வி ஊற்றுவாங்க, நீங்கள் செய்கிறீங்க விட்டுறீங்க, சரி, ஐ டோன்ட் கேர். ஓகே, எனக்கு தெரியும், ஐம் என்ஜாயிங் என்னோட ஹெல்த்தி லைஃப் வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி காலேஜ் வந்து ஒரு தோசை மாவு ஹெல்த்தி ரெசிபி பண்ணியிருக்கேன். அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து எப்படி வந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேயா? ஸோ இதுலேருந்து காலேஜ் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஐ வாண்ட் டு டூ ஹெல்த்தி ஃபுட் டயட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபிட்னஸ் போகலான்னு பிளான் பண்ணுமா, அது வந்து தஜாடி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானும் டேஷனும் ஃபிட்னஸ் போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் அது வந்து தஜாடி. ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ராசஸ். நானும் டேஷனும் உடம்பு குறைக்கிற ப்ராசஸில் இருக்கோம் தானே டேஷன் நம்ம உடம்பு குறைக்க போகிறோம் தானே. முடியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ நான் டேஷன்ட்ட சொன்னேன், மண்டே வந்து நம்ம பார்க்கில் வந்து ஓட போகிறோம், டியூஸ்டே வந்து பேட்மிண்டன், வெட்னஸ்டே வந்து யோகா கிளாஸ், தேர்ஸ்டே வந்து டான்ஸ் கிளாஸ், ஃப்ரைடே வந்து ரேஹாட், சாட்டர்டே வந்து ஹைக்கிங், சண்டே வந்து ரேஹாட். ஸோ இதுதான் இப்போதைக்கு காலேஜ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. அப்போ நான் சொன்ன ஸ்விம்மிங் கிளாஸ் போகலான்னு சொல்லியிருக்கேன் டேஷன்ட்ட. ஸோ அவர் ஓகேனா நானும் டேஷனும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம். ஸோ ஆஸ் அ மதர் நான் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது, என் சன்னையும் வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் கண்டுக்கல அப்படின்னு. ஸோ அது வந்து லைட்டாக எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிச்சு. அதான் சொல்கிறேன், சில டைம் வந்து சில பேர் ராங்காக கொஞ்சம் சீண்டுன மாதிரி பேசினாலும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் ஓகே, நானும் இது ஒரு சேலஞ்சிங்க. நானும் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், என் சன்னையும் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் டுகெதர் வித் ஐஸ் லெமன். ஆனால் இன்றைக்கி வந்து என் சனுக்கு வந்து ஐஸ் லெமன் டீ கொடுக்க போகிறேன்.
ஏன்னா ரொம்ப நாள் அவர் குடிக்கல, நானும் கழிஞ்சி ரொம்ப நாள் குடிக்கல. அதனால் இன்றைக்கி வந்து ஐஸ் லெமன் டீ வந்து டேஷனுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் தென் இன்னிலேருந்து வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். வீட்டில் வந்து இன்னுமே நைட் வந்து டிஃபன் ஐட்டம் செய்யலாம். இதெல்லாம் கழிச்சு பிளான் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, பிளான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் கேன் சப்போர்ட். கழிச்சு செய்யலைன்னு அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இன்னொரு வகையில் ட்ரிகர் பண்ணுறது நீங்கள் தான். நீங்களாம் சொல்கிற ஐயோ செய்யணும், ஐயோ செய்யணும், ஐயோ செய்யணும் எல்லாம் சொல்லியாச்சே. அதனால தான் நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன், சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு அதை நடக்கலைன்னா சொல்லிடுங்க. அது குத்தி காட்டுறதுக்கு நீ நிறைய பேர் இருப்பாங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஃப்ரைடே வந்து சாரி போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கழிஞ்சி வந்து போடவே இல்லை. நீங்கள் எல்லாம் ஃப்ரைடே ஆகிட்டேன்னு கழிஞ்சி சாரி போடலையா அதை வந்து நம்ம மைண்ட் சப்கான்ஷியஸில் வந்து பதிஞ்சிரும். ஆமாவா இல்லையா? ஐயோ இந்த வாரம் சாரி போடலான்னா எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சயா, நீங்களாம் எனக்கு ஷேர் பண்ணோம். டேப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஆள் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கம்மான் சயா, ஷேர். கழிஞ்சு பாருங்கள், நைட்டு வந்து இன்றைக்கி எக்ஸைட்டடாக உங்களுக்காக நான் லைஃப் வந்திருக்கேன். ஸோ இப்போ கழிஞ்சு வந்து உளுத்தங்கஞ்சி, இன்றைக்கி டின்னர் வந்து உளுத்தங்கஞ்சி மட்டும்தான். ஓகே, கம்மான் ஷேர் பண்ணுங்கள் எனக்காக. காக்கா சுடத்தாரு உடலாம் தோ. இன்றைக்கி வந்து கச்சானோ உளுந்தம் போட்டு ஒரு தோசை மாவு செஞ்சுருக்கேன். கச்சானோ அது என்ன கச்சா மனை தூ கச்சாங்க. அப்போ நம்ம கச்சாங்க தூ கச்சாங்க கூட புக்கால. ஸோ இது வந்து கழிச்சியோட உளுத்தங்கஞ்சி. இன்னைக்கு இதுதான் கழிச்சியோட டின்னர். மீன் கறி இருக்கு, ஆனால் கழிச்சி சாப்பிடல, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ஈட். நம்மளோட ஆல்ரெடி ஒரு மங்கு சாப்பிட்டேன், இப்போ இன்னொரு மங்கு. இதுதான் என்னோட டின்னர். இதுக்கப்புறம் கழிச்சியோட ஒன்று ஈட் எனி திங்களா. Kacang tunjuk saya. Mana tepung tu tunjuk saya. யாருக்கெல்லாம் உளுத்தங்கஞ்சி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் உளுத்தங்கஞ்சி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. Mari sini banyak gelap sana. Jok பிடிக்கும், விக்கி சிஸ்டர் பிடிக்கும். இதுதான் கழிச்சி வந்து உளுந்தம் கச்சாங். அந்த கச்சாங்க போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு இது எப்படி வருதுன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். நம்ம எப்பொழுதும் அரிசி மாவு போட்டு தானே தோசை மாவு அரைப்போம். ஆனால் கழிச்சி வந்து இந்த வாட்டி கச்சான உளுந்தும் போட்டிருக்கேன். அந்த கச்சான் வந்து வெரி குட் ஹை ப்ரோட்டீன். இது போட்டு நம்ம சாப்பிட்டோம், தோசை இட்லிலாம் சாப்பிட்டோம்னா வெரி குட்னு ஒரு டிக்டாக்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து கழிச்சி செய்கிறேன். கச்சாங்க மன சயான் kakak ni tak lengah. Kakak tu busy tak apa ah. Kali ni kan dye அடிக்க போறேன். போய் பாருங்க முடியெல்லாம் வெள்ளையாச்சு. இன்னைக்கு டை டேயா. வாட் கச்சாங் tunjuk அது என்ன கச்சாங் சொல்றேன். அது அந்த கச்சான் வந்து நீங்கள் அவிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி தோசை மாவாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கழிஞ்சு இந்த மேலேருந்து நம்ம லெட்ஸ் சி இது என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குது. எக்ஸசைஸ் பண்ணி ஐஸ் லெமன் டீ ஃபுட் கண்ட்ரோல் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. கழிஞ்சி தான் மெயின்டைன் பண்ணல. ஓகே, இது என்ன கச்சான்? இது சொல்லுங்கள், இது என்ன பேர்? எனக்கு தெரியல சத்தியமாக இது என்ன பேருன்னு. இது என்ன கச்சான் சொல்லுங்கள். கழிஞ்சு இதை வாங்கிட்டு வாங்க. அன்றைக்கி என்எஸ்கேக்கு போனேன். இது என்ன கச்சான்னு எனக்கு தெரியல. இது என்ன கச்சான் பேர் சொல்லுங்கள் பாப்பா சையா. இது என்ன கச்சான்? யாருச்சுக்கும் தெரியுமா இது என்ன கச்சான்னு? கச்சான் கூட சீஸ். ஓ, ini kacang kuda. Sorry ya, saya tak tahu. கச்சாங் கூட சிக் பீஸ். ஓகே, இது வந்து ரொம்ப குட். சனாவா? சனா வேற இல்லை, சிக் பீஸா? சனாவா? பிளாக். இது வந்து வெரி குட் ஹை ப்ரோட்டீனா. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். கழிஞ்சு என்ன பண்ண, இதையும் ஒரு கப்பு இது கச்சான் போட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் கப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஹாஃப் கப்பு உளுந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப கூட்டா, நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்ப கூட்டு. ஸோ இந்த போட்டு தோசை மாவு செஞ்சுருக்கேன். ஓகே, இது வந்து நாளைக்கு டின்னருக்கு. ஓகே, ஆனால் நாளைக்கு காலையில் கழிஞ்சி வந்து பசார் போகிறேன். நான் அங்கே போயிட்டேன்னு என்ன சாப்பிட சொல்லுங்கள். கச்சாங் கூட வெரி குட் ஃபார் ப்ரேயர்ஸ் ஆல்சோ. கழிஞ்சி பசார் போனால் என்ன சாப்பிட சொல்லுங்கள் கரெக்டாக. என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கு தெரியும்? கழிஞ்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் கழிஞ்சி என்ன சாப்பிடுவேன்னு. எஸ் காயத்ரி, வெரி குட். வந்தான் மீ. ஸோ நாளைக்கு காலைல கழிஞ்சியோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்தான் மீ, நாட் மீ கறிலா. வந்தான் மீ. Bibi yang makan mie curry esok. Dia sudah cakap mie curry. Wonton mie ke mie curry? You nak tukar sebab hari ni kita makan mie curry. இன்னைக்கு காலையில் காலேஜி பிபி டிரைவர் அண்ணன் நாங்கள் 4 பேர் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் போனோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டோம் தெரியுமா? மீ கறி சாப்பிட்டோம்.
mee curry and kway teow soup kita makan pagi. இன்னைக்கு வந்து நார்மலாக சாட்டர்டே வந்து எங்கள் மதர் டே. ஸோ நார்மலி சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து என் மதர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு போகிற நாள். ஸோ அது வந்து ஒரு 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 இவெண்ட்டாகவே வச்சுருக்கேன். எவ்ரி சாட்டர்டே வந்து யோகா கிளாஸ். ஆனால் இன்றைக்கி கழிச்சு யோகா கிளாஸ்க்கே போகல. நேற்று இவெண்ட் பண்ணுமா, நேற்று வந்து நம்ம லவ் மீயோட இவெண்ட் பண்ணுமா, காலேஜால் எந்திரிக்கவே முடியல. அப்படி அடித்து போட்ட மாதிரி இருக்கு. அடிச்சு போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் 2 மணிக்கு படுத்து 7 மணிக்கு தான் இன்றைக்கி கழிச்சியே எந்திரிச்சான். ஸோ அவ்வளோ டயர்ட். அப்படி ஒரு கண்ணாரு. ஆஃபீஸில் யாராலையும் எந்திரிக்கவே முடியல. எல்லாரும் அழுகுறாங்க, மேடம் முடியல மேடம்னு. நினைக்கிறேன் ஹோல் ஆஃபீஸ்க்கே கண்ணாறு பட்டுருச்சு போல இருக்கு. நாங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து நிறைய பேர் கண்ணை வச்சுட்டாங்க. அதான் நான் சொன்னேன், திங்கக்கிழமை போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து HQவை போய் முதல் சுற்றி போட போகிறோம். எல்லாம் பொறுக்க மாட்டுது சயான், தெரிலடா. ஸோ உண்மையிலே எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு காலேஜுக்கு. ஸோ ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுத்தனால தான் இன்றைக்கி வந்து காலேஜ் லைஃப் செய்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் வந்து லைஃப் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி காலேஜ் வந்து உங்கள் கூட 2-3 விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று வந்து காலேஜோட சாரி. நிறைய பேர் கேட்டுறாங்க, காலேஜ் சாரி எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க, சாரி வந்து எப்படி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அது வந்து நான் உப்பு கடலை அந்த கச்சான் பேர் உப்பு கடலை. அதுதான் கச்சான் கூட தானே. மாற்றி சொல்லாதீங்க. எனக்கு அதுக்கு ஒரு ஆள் ஒரு பேர் சொல்லிங்களா, சாரி எனக்கு தெரியல. குசியான் பிபி தரிஹாட். நேற்று பிபி வந்து நைட்டு வந்து எல்லாம் கழுவி செமனா யாரும் pergi burger tak beli burger tak boleh jalan. ஐயோ கிறிஸ்டியன். பொட்டுக்கடலையா? அது பேர் பொட்டுக்கடலை வேற. அது எனக்கு தெரியும், நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. அது பேர் பொட்டுக்கடலை இல்லை, பொட்டுக்கடலை. ஓகே கமான், டேப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி காலேஜ் வந்து டிஃப்ரெண்டான டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நார்மலாக selalu kita pakai Revlon kan? Ya. Revlon. Selalu kita pakai Revlon. Tapi kali ini Kaleji sudah tukar L'Oreal. Kita nak cuba எது நல்லா இருக்குன்னு. இந்த கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். lebih kurang same kan? sama kan lebih kurang? Ya, sama. தமிழில் உப்பு கடலை சிஸ்டர், தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நம்மளுக்கும் தெரியல. ஓகே தேங்க்யூ. கொண்டக்கடலை. அது பேர் கொண்டக்கடலை வந்து கொண்டக்கடலை வேறயா? அது ரவுண்டாக இருக்கும், சாமிக்கு பொங்கல் வைப்பாங்களா, அதானே கொண்டக்கடலை. ஓ ஓகே சாரி, கடிச்சிக்கும் தெரியல. sayang baju ni nanti kena ni kena tutup ni, baju mesti sudah kena nanti rosak. Plastik lagi plastik ya. ஓகே காலேஜ் வந்து இது என்ன கோட் தருமா? இதுக்கு கோட் இல்லை, இதுக்கு பேர் டார்க் சாக்லேட் ப்ரௌன். இங்கே பாருங்க, டார்க் யோல் கேனாட் ஸ்ரீ. இது பையில் போட்டிருக்கு டார்க் சாக்லேட் ப்ரௌனா. இதை டை அடிச்சுட்டேன்னா நாளைக்கு கழிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த கலர் ரெவ்லானோட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராச்சுக்கும் ஞாபகம் இருக்கா போன வாட்டி காலேஜ் வந்து என்ன நம்பர் சொன்னேன்? ஏன்னா நான் போய் தேடுனேன், எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை. அப்புறம் வீடியோ போய் தேட முடியல. யாருக்கு ஞாபகம் இருக்குது காலேஜ் வந்து ஏற்கனவே ரெவ்லான் என்ன நம்பர் அடிச்சேன்னு யாருக்கு ஞாபகம் இருக்குது? இது வந்து காலேஜ் வந்து 30+ என்னமோ வாங்கினேன், 39 வாங்கினேன். எவ்வளோன்னு தெரியல. ஓகே buat saja saya. Tadi saya pergi cari 43. Wani betul ke 43 dia cakap? ரைட்டா? காலேஜுக்கு ஞாபகமே இல்லைடா. அது போய் தேடி பார்த்தேன், தடப்பாய். அப்புறம் வந்து இது போட்டுட்டேன். ஓகே யாரில் நான் காலேஜை ஃபாலோ பண்ணல, டக்குன்னு ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ள நமக்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் iPhone 15 Pro Max வந்து win பண்ணலாம். You sendiri lupa ke? Itulah banyak benda dalam kepala lah. You pun tak boleh ingat kan? Saya pun tak boleh ingat. Where you bought your top? Sister, இது வந்து காலேஜ் வந்து ஷீனில் வாங்கினேன். இது வந்து ஷார்ட் டாப், ரொம்ப ஷார்ட்டான டாப். இவ்வளோ தான் இருக்கும். ஓகே வீட்டில் இருக்கிறனால காலேஜ் வந்து இப்படி போட்டிருக்கேன் சிம்பிளாக. இது வந்து காலேஜ் வந்து ஷீனில் வாங்கினது. வீட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி போட்டு. Okay, jom. Aku pun tak boleh ingat lah dia cakap. Yolah semua pun tak boleh ingat. Kita self service dekat rumah. நம்ம வந்து வெளியே போய் கடையில் டை அடித்தோன்னா எவ்வளோ வருது? வெளியே போய் கடையில் டை அடித்தா. அதனால் கழிச்சு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். Why keep on mention kali? Aku brand lah. Aku branding my name lah Kaliji. சத்தியமா 43 கழிச்சு. ஓகே sayang. வெளியே போய் டை அடித்தா 150 to 200. ஜயா சிஸ்டர் சொல்கிறீங்க 40 வெள்ளின்னு. இது 39 வெள்ளி தான். 3 வாட்டி பைக்கலாம். கழிச்சு ஃபுல்லாக பைக்க மாட்டேன், 3 வாட்டி டை அடிப்பேன்.
Madam, why nowadays every Monday no meeting? Kali. Apa, ma'am? Okay, tunggu kita tunjuk apa dalam ni ya. Sayang, இதுக்குள்ள வந்து இது இருக்குது. Ni apa? Ni masuk campuran dilute பண்றது. Ni ada dia kata shampoo. Ini dia punya cream. Yeah. So kita boleh pakai 3 kali. 3 வாட்டி நம்ம இதை பாய்க்கலாம். Depends on your. Kalaji வந்து 3 வாட்டி பாய்க்கலாம். Kalau BB punya rambut 1 tajuk saja. Kurang. அதுக்குள்ள ini apa? Ini ada shampoo. Ini mana cukup shampoonya? Itu conditioner. Conditioner ni? Itu shampoo. Ini conditioner. Ini shampoo. Ini mask. Oh iya, ini shampoo. So dia cakap macam mana pakai. Nombor 1, ini dengan ini kena mix. Okay, nombor 2 kita kena shampoo. Lepas tu taruh ni mask, cuci. So Kalaji இந்த mask pakai மாட்டேன். Kalaji love me mask தான் பாய்ப்பேன். Okay? Okay. So ini you mau, you boleh ambil. Shampoo dengan ni saya bagi you. Okay, you ambil. Kalaji, yes amma. Deshwan sudah lapar. You nak makan apa Deshwan? Chicken curry tak ada. Chicken curry sudah habis lah. Yang payah anik சாப்பிட்டா அந்த chicken curry வேணும் கேக்குறேன். But I cook fish curry. You want fish curry or not? ஏய் நல்லா ருசியா இருக்குடா நீங்க fish curry மாமி செஞ்சு சாப்பிட்டு பாருடா. அப்ப நான் இப்போ என்ன செய்யறது உனக்கு சொல்லு. என்ன செய்யலாம்? கல்லிக்கு வந்து L'Oreal brand பாய்க்கிறேன் sayang. கோட் வந்து dark chocolate brown. ஓகே, யாரெல்லாம் காலேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணிட்டீங்களா? டன் ஃபாலோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புல்லனமுக்கு அனுப்புங்க. பிகாஸ் we are going to do a lucky draw. வின் பண்ணிங்கன்னா நீங்கள் iPhone 15 Pro Max வின் பண்ணலாம். ஓகே, ஃபாலோவர்ஸ் 100K. இப்போ தான் 37 வந்திருக்கு. ஸோ நீங்களாம் சீக்கிரமாக ஃபாலோ பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். வாட் பிராண்ட் மேடம்? L'Oreal sayang, L'Oreal. இப்படி வச்சிடுறேன் காலேஜ், நீங்கள் பார்த்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிங்க. மீனா சிஸ்டர் டன். Tanah, you panas? Okay, you beli. Okay, you ambil. Saya aircon semua aircon. Ini bulan ni bil banyak naik. Jaya sister done. Now often you color. Color often color பண்ணேன். Often வந்து ரொம்ப யோசிக்கிறேன்னு அர்த்தம். டக்குன்னு வெள்ளையாயிருது முடி. எல்லாம் சாப்பிடுங்க. யாரெல்லாம் நியூ ஃபாலோவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். யார் நியூ ஓல்டு ஃபாலோவர்ஸ் கூடயும் நீங்கள் வின் பண்ணலாம். ஓல்டு ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மேடம் லக்கி ட்ரா மூக்குத்தி வேணுமா sayang? ஓகே, செஞ்சிடலாம். காலேஜ் ஒரு நாள் செய்கிறேன். அடுத்த வாரத்தில் அந்த மாதிரி பிளான் பண்ணுறேன். ஓகே kakak, mari kita tunjuk sini ya. Separuh. Saya ingat 2 kali saja lah. 2 வாட்டி தான் பாய்க்க முடியும்னு நினைக்கிறேன் இது. ஓகே, ini separuh. Ini tengok ni sudah macam ni. Itu separuh. 2 வாட்டி பாய்க்கலாம். Kuat dia punya bau. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Revlon tak kuat kan? Tapi kita tengok dia itchy tak? Kadang yang kuat tu panas. Panas ah. Tu gatal. Kadang-kadang. Sayang, இது jimat ah. You do like this at home. Bi, tanya Deshwan mau bagi makanan untuk dia pun. Fish curry அம்மா. Chicken இருக்கு, பொரிச்சுக்கோள் இருக்கு வேணுமா? ரசம் ada? Okay, bagi use panas ha. Rasa mau பொரிச்சுக்கோள் ni sabrீங்களா? Ayam goreng. Ya. Ini cukup ke Bi saya punya rambut? Saya punya rambut sudah tebal tau. Sebab mask, hair mask. Hair mask. Ya. Hair tonic. Kakak rasam tak ada? Tak ada. Rasa dengan ayam goreng. Patient. What you are eating sister கேட்டீங்க. Sister காலேஜி நான் செய்யலாம். காலேஜி வந்து உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதுதான் காலேஜியோட டின்னர். காவியா சிஸ்டர், ராமா சிஸ்டர், எனக்கு 2 ஹெல்ப்பர்ஸ் இருக்கிறாங்க. Vimla sister, thank you for sharing. Hi Malarili sister, ரொம்ப நாளாச்சு உங்களை பற்றி. Bi, simpan sini ya. Saya punya putih-putih selalu. Tapi kali ni tak banyak putih, betul tak? Tengok. Tak banyak sangat kan? Code number. Code number இதுக்கு இல்லடாமா. இதில் கோட் நம்பரே போடல. 43.35 நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிங்க.
இதுதான் லாரியர். இந்த வாட்டி கழிச்சு டிஃப்ரெண்ட் பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குவாட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் லெவ்ரான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இல்லை. இது ரொம்ப ஓன் டேமேஜ் ஹேரா. ஆல்ரெடி நிறைய டேமேஜ் ஆகிருக்கு தான் சிஸ்டர். அதனால தான் கழிச்சு நம்மளோட லோப்மியோட ஹேர் கேசட் வந்து பாய்ச்சி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். கலினி நம்பா ப்ரௌன் சஜ்ஜு. இந்த இது வந்து கழிச்சு வந்து சிஸ்டர் சொன்னாங்க 43 பாய்ச்சேன்னு. Kesiannya make you. Kenapa sayang? Blue Valley kenapa B? You kesian ke? You kesian? Tak ada lah. Bibi tu sekarang Bibi tanya apa tahu dia nak sambung balik. Hari tu saya tanya banyak lama. Dia nak sambung balik. Tak, saya nak pergi kerja Singapura, madam. Sekarang dia tu, ma'am, saya nak sambung balik, boleh tak? Lepas tu aku sudah ambil orang baru. Nanti saya sudah ada 3 helper sekarang. Macam mana boleh? Boleh. Boleh ke 3 helper? Makin. Itu rumah besar sangat. Satu floor satu orang. Satu floor satu orang. Tak boleh ada satu habur pun rumah macam tu. Makin banyak jaga orang, makin banyak rezeki. Betul? Betul. Thank you, Mallory Singh sir. Singapore susah lah, Moy. Betul kan? Singapore susah. Kerja dia rumah kecil, tapi dia banyak rules lah. Tak apalah, Bibi kita Bukan tengok. rumah, Singapura semua apartmen. Tengok dia semua tahulah. Bibi sekarang semua tahu. Dia sudah pandai 2 tahun. 21 hari bulan sudah 2 tahun dia dekat sini. Yes. Wait அம்மா, ரசம் சூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வருவாங்கடா sayang. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Bibi keep lah. Saya pun tak tahu Bibi nak pergi. Nanti saya nak kena cakap dengan ejen dulu. You nak tinggal ke you nak balik, Bibi? You nak balik, you nak pergi 2 bulan lepas tu nak datang? Ya. Okay. Nak hantar anak sekolah, nak cari orang tu untuk jaga. Okay. So Bibi வந்து கலை பண்ணிட்டு திருப்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். நம்மளால kalau saya ada rezeki saya ambil balik lah. Okay. Saya tanya Bibi nak kerja orang rumah lain tak? Tak mau. Tak mau. Kenapa? Sini you banyak freedom kan? Banyak freedom. Kadang-kadang saja saya marah. Jadi Kalau saya marah betul-betul marah. Kalau tak marah lah. Jangan ingat yang masa marahnya, ingat masa baiknya. Marah tu dah wajar. கலைச்சி வந்து உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். டேப் பண்ணுங்க, லைக் கொடுங்க. கலைச்சி தை அடித்து முடிச்சிட்டேன். கலைச்சி வந்து உங்களுக்கு 2 விஷயம் வந்து காட்ட போகிறேன். ஹவ் ஐ ஆர்கனைஸ் மை சாரி. யார் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கலைச்சி இன்றைக்கி தான் எல்லா சாரியும் எடுத்துகிட்டு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கபட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு கலைச்சி வந்து பாக்ஸில் வந்திருக்கேன். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் ரூமா கேன் பிண்டா ரூமா. ஸோ அதனால் அதில் கலைஞ்சி வந்து இப்போ பாக்ஸில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நம்ம வீடு செஞ்சுட்டேன்னா அப்புறம் கபட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகேயா? nanti kita buat video ni Bi. Careful eating while die. Betul. Nanti jatuh pula die. Nanti dalam semua coklat. Dalam semua brown. Oh, dia kata kakak ni bagus. Please continue help. Ya ke? Terima kasih banyak. Sudah support saya. எனக்கு பிடித்த உளுத்தங்கஞ்சி சிஸ். கஸ்தூரி சார் ரொம்ப நியூ ஹவுஸ். ஷாலினி கலைஞ்சி வந்து ஜூன் வந்து வீடு மாறுறேன். பிகாஸ் வி வாண்ட் டு டூ ரெனோவேஷன் திஸ் ஹவுஸ். ஸோ ஜூன் வந்து நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே வந்து நிறைய அது வந்து இன்னும் பெரிய வீடு, இதோட பெரிய வீடு. பட் கலைஞ்சி வந்து ஆல்ரெடி டிசைட் ஐம் நாட் பையிங் தட் ஹவுஸ். ஏன்னா கலைஞ்சி வந்து ஃப்யூச்சர் யோசித்தேன். என்னோடய சில்ட்ரன்லாம் பெருசாகிட்டேனே, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. Bibi boleh kahwin lagi ke? Bibi dia sudah kahwin, ada anak lagi you mau lah. Ui. Nanti saya screenshot ni hantar dia punya suami. Jangan nak kahwin lagi, ya Allah. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாமா? மேபி நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பார்ப்பேன். அப்படி ரெண்டல் குறைக்காட்டினா ஐ வில் பி டேக்கிங் தட் ஹவுஸ் ஃபார் ரெண்டல் 1 year அந்த வீட்டில் தங்கிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த வீடு ரெனோவேஷன் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேயா? ஸோ
ஸோ அந்த வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கிறனால ஐ திங்க் ஐ வாண்ட் ஸ்டே தட் ஹவுஸில் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த வீடு. பட் நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் கழிஞ்சு எல்லாமே பேசணும். மண்டே தான் ரெனோவேஷன் பற்றி பேசணும். இவன் நல்லதா சினிக்கு கண்ணா is your own house. So this is your own house. This is my own house. This is that big enough of that. Is that big house that you live that day? That house I decided to stay for rental. இந்த வீடு ரெனோவேஷன் போயிட்டு அந்த வீடு ரெண்டல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். My son said you are very. Thank you sayang. அக்கா அண்ணன் working where? உமா சிஸ்டர் அண்ணன் வந்து ஓன் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஓன் கேஷ் அண்ட் கேரி இருக்குது. ஸோ ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். கல்வி வந்து லவ்லி செய்கிறான். அவங்க ஓன் பிஸ்னஸ் கேஷ் அண்ட் கேரி செய்கிறாங்க. இங்கே தான் கோத்தா கும்பனிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திவ்யா அக்கா உளுத்தங்கஞ்சி செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க? உங்களை இன்வைட் பண்ணட்டா? அப்படியே உள்ளுக்கு வாங்க, லைஃப்குள்ளே வாங்க பார்ப்போம். இன்வைட் பண்ண முடியலையே. என்ன பண்ணுறீங்க? லைஃப் வாங்க. நாங்கள் இப்படி தான் பேசணும். இப்போ திவ்யா சிஸ்டர் வேறு வீடு போயிட்டா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நானும் திவ்யா சிஸ்டரும் பேசுறதுக்கே ஹலோ பெருமா பிஸியாக இருக்கிறாங்க. அக்கா கேக்குதா? கேட்குது. ஆனால் உங்கள் பிக்சர் வரலையே, மூஞ்சி வரலையே கேமரா. இருங்க. Apa ini saya macam tak cukup je kakak. Separuh atas saja. Tengah-tengah tak ada pun tak apa saya ingat. Apa yang ingat? Ini saja yang banyak, bawah jangan. Tapi nanti tak cantik di atas Iba. Divya, கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கோம், சாப்பிட போறோம். என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு வந்து சொல்லிரவா? கத்திரிக்காய் சாம்பார், ரசம், முட்டை பொரியல். டெய்லி சாம்பாரா? ஆமா. ஏன் ஹஸ்பண்ட் அதான் சாப்பிட்றாரு. டெய்லி சாம்பார்னா முடியாது. அவருக்கு வந்து வெஜிடேரியன். நீங்க என்னாச்சும் பொரிச்சு கோழி என்னாச்சும் பொரிச்சு சாப்பிட வேண்டியதானே? வேண்டாம்க்கா. ஓ, நீங்க ஹஸ்பண்ட் என்ன சாப்பிட்றதோ அதான் நீங்க சாப்பிடுவீங்களோ? இல்ல அது அப்படியே பழகிருச்சு. ஓகே தான். ஓ, ஏன் ட்ரெஸ் அழகா இருக்கு? அது ரொம்ப நாள் ஆச்சு போடல, இன்னைக்கு தான் எடுத்து போட்டேன். ஓ, என்ன சாப்பிடுறீங்க? உளுத்தம் கஞ்சி செஞ்சேன். ஓ, உங்களுக்கு செய்ய தெரியுமாக்கா அதெல்லாம்? அன்னைக்கு தான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா, அம்மா ரெசிபி சொன்னாங்க, அப்படி செஞ்சேன். ஓ, ஓகே ஓகே. அக்கா வந்து ஒரு 4 மணிக்கு படுத்து 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அன்னைக்கு. தம்மட்ட என்னால படியில ஏறவே முடியல, கால்லாம் சரியான வலி. ஓ, அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டனியா? அதான் செம்ம கண்ணாருலா. 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 7 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு சரி கஞ்சி செஞ்சுட்டு ஓகே ஓகே லைவ் வருவோம் சொல்லிட்டு வந்தலாம். அதான் நீங்க எப்படி சாட்டர்டே லைவ் வர மாட்டீங்களா? என்ன லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தேன். நார்மலா வந்து கழிச்சு வந்து சாட்டர்டே சண்டே வந்து லைவ் வர மாட்டேன். ஃபேமிலி டேலா. ஆமா. அது நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். டயர்டா இல்ல, அதனால வந்தேன். இல்லன்னா மாட்டேன். ஓகே ஓகே. செஃப் மகா சொல்றாங்க, அக்கா திவ்யா அக்கா தடப்பட்டி செஞ்சு பசால் தூ ஸ்லாலு வெஜிடேரியன். உங்களுக்கு ஐஸ் பெட்டி இல்லைனால நீங்க வெஜிடேரியனா இருக்காங்க, இல்லைன்னா மீன் கோழி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படிலாம் இல்ல. கண்ணாக்கு வந்து இப்ப இங்க உள்ள கோழி எல்லாம் பிடிக்க மாட்டேன். இந்தியா கோழி தான் பிடிக்குமா கண்ணாக்கு. அதனால வந்து இங்க உள்ள கோழி சாப்பிட மாட்டேறது கண்ணா. ஐயோ dari bawah aja dari tadi atas lah tak cukup kakak. yang bawah kan. டெய்லி இப்பலாம் வீட்லயே பண்ணிடுறதாக்கா? ஆமாம்மா, வெளியே போனா விலை கூட. நம்ம ஒரு பண்ணி முடிச்சிருவோம். ஜிமாட்ல எங்கெங்கெல்லாம் ஜிமாட் பண்ண முடியுமோ அங்கங்க ஜிமாட் பண்ணியா. நீங்க லைஃப் போலியான்னு கேக்குறாங்க. இப்பதான் போலான்னு ஓபன் பண்ணேன், பார்த்தா என்னோட சிஸ்டர் லைஃப் போயிட்டு இருந்தாங்களா, அதை மிஸ் பண்ண முடியல, அதான் வந்துட்டேன் உங்களுக்கு. ஓ சரி சரி. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமும் இல்ல, ஃபுல்லா இப்படிதான் லைவ், சாப்பிடுறது, தூங்குறது. இன்னைக்கு லைவ் போனேன்க்கா, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு 400 ringgit வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் ஜாமான் வாங்கியிருந்தாங்க. எத்தனை லைவ் போனீங்க? ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன்.
2 ஹவர்ஸ்ல 400 ringgit earn பண்ணிட்டீங்களா? ஆமா நீ ஈஸியா இருக்குல்ல நம்ம லவ் மீல சம்பாதிக்கிறது. ஆமா. நிறைய பேர் 8 ஹவர் 10 ஹவர் வேலை செய்யறாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க திவ்யா. ஈஸியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம காசு சம்பாதிக்கலாம் பாத்தீங்களா? ஆமா. அதனால திவ்யா இந்த மாசம் எப்படியுமே திவ்யா சிஸ்டர் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துருவாங்களே. யாரும் வெயிட் பண்றேன். என்னங்கா இந்த மாசம் நீங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸான அமௌண்ட் எடுப்பீங்க தானே? நானும் வெயிட் பண்றேன்க்கா. அது இது வரைக்கும் நீங்க எடுக்காத அமௌண்டா இருக்க போது ஷாக்கிங் ஆகுது எல்லாருக்கும். ஆமா கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுங்க. யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க திவ்யா சிஸ்டர் இந்த மாசம் எவ்வளவு கமிஷன் எடுக்கிறாங்கன்னு பாக்க எவ்வளவு எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாசம் திவ்யா சிஸ்டர் எவ்வளவு கமிஷன் எடுப்பாங்க லவ் மீல இருந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆனா வேற லெவல் கமிஷன் எடுப்பாங்க. நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க என்னது அப்படின்னு. நீத்து சிஸ்டர் 15K சொல்லியிருக்காங்க. துளசி சிஸ்டர் 5K 6K 15K 15K. ஓ மை காட், நம்ம பிள்ளைங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டாங்க போல இருக்கே. 23K 18K. இப்பதான் லாஸ்ட் மந்த் வந்து திவ்யா சிஸ்டர் 5500 ringgit கமிஷன் எடுத்தாங்க. பட் இது வந்து டபுளா எடுக்கலாமா இந்த மாசம்? கேன் பி டபுள் ரைட்? Can I will try my best. பெஸ்ட். Yes. ஓகே, ஸோ வீட்ல இருந்தே சூப்பரா சம்பாதிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கணும் தெரியல அப்படின்னா நீங்க திவ்யா சிஸ்டர் கூட யாரெல்லாம் திவ்யா சிஸ்டர் ஃபாலோவர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் திவ்யா சிஸ்டர் ஃபாலோவர் அவங்க வந்து அவங்க கிட்ட நீங்க அஃபிலியேட்டா ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம் அவங்க கிட்ட. Then she will guide you எப்படி நீங்க பண்ணணும் எப்படி வீடியோ. she got so much of experience. என்ன சொல்றேன்னா லவ் மீ ஆரம்பிச்சு 6 years ஆச்சுல. இந்த வருஷம் வந்து 7 years. 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திவ்யா சிஸ்டருக்கு இருக்கு. ஓகேயா, அவங்க சாதாரணமா குட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா அடிச்சிருவாங்க. உள்ளுக்கு ஒரு பெரிய திறமை வச்சிருக்காங்க அவங்க. புரியுதா? ஸோ ஷி ஹேஸ் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வீடியோ செய்யல, ஷி கேன் கிவ் யூ மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க உங்களுக்காக செய்ய முடியும். ஷி கேன் கைட் யூ. ஸோ யாரெல்லாம் திவ்யா சிஸ்டர் பிடிச்சிருக்கோ நீங்க அவங்களுக்கு புள்ளனம்ல போயிட்டு சிஸ்டர் என்னை கைட் பண்ணுங்க நான் பிசினஸ் செய்ய போறேன்னா ஷி கேன் கைட் யூ, ஷி கேன் ட்ரெயின் யூ, கிவ் ஆல் த ட்ரைனிங். கலைஞ்சிட்டு கேட்டாங்கம்மா ஏன் மண்டே ட்ரைனிங் வைக்கலன்னு. ஆமாவா? என்ன பிளான் பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ட்ரைனிங். ஓகே. ஆனா என்னோட லீடர்ஸ்லாம் வந்து வாரம் ட்ரைனிங் வச்சு ஆகணும். அதாவது கலா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கவிதா சிஸ்டர் எல்லாம் வாரம் ட்ரைனிங் நீங்க வைக்கணும். ஓகே. ஒரு ட்ரைனிங்ல கலைஞ்சி வருவேன் ஒரு ஆளோட ட்ரைனிங்க்கு. நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ட்ரைனிங் வைப்பேன். ஓகே. ஏன்னா என்னோட டீமை நான் ட்ரெயின் பண்ணணும்ல. நானே செஞ்சுருந்தா அவங்க எப்ப ட்ரைனிங் வைக்கிறது? கரெக்ட். ஓகே ஓகே. நாளைக்கு நாளைக்கு நான் கலைஞ்சி வந்து இதுக்கு போலான்னு இருக்கேன் மாலுக்கு. கிருத்திகா ஷாப்பிங் போகணுமா என்னமோ வாங்கணுமா? யூ வாண்ட் டு கம்? ஓகே ஓகே ஓகே. I'm not sure. I will let you know if going about. நாளைக்கு பசார் போகணும். பசார் போயிட்டு என்ன கதைன்னு தெரியல. பட் we will see how. நான் அக்கா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே. Thank you. நீங்க போய் உங்க லைஃப் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேக்கா பாய். Thank you. இன்னும் ஒரு 400 600 சேல்ஸ். சரில தோ இப்ப போவோம். போயிட்டு எவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டுனா அப்டேட் பண்ணுங்க. ஒரு நாள் நம்ம அழகா லைஃப் ஒரு 2 hours செஞ்சாலே ஒரு நாளைக்கு எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 to 700 ringgit சேல்ஸ் பண்ணலாம். ஆமா. ஓகே, கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த மாசம் சூப்பரா எடுங்க. இந்த வாட்டி அக்கா உங்களுக்கு பிளாஞ்சா பண்ண மாட்டேன். நீங்க சூப்பரா எடுத்துட்டு அக்காக்கு பிளாஞ்சா பண்றீங்க. கண்டிப்பா போலாம். ஓகே, ஒரு சூப்பரான ஹை ரெஸ்டாரண்ட் அக்கா நான் எங்க என்ன கூட்டிட்டு போகணும் சொன்னா நண்டு சாப்பிட போறோம். ஓகே நீங்க போலாம். திவ்யாக்கா 10,000 வெளிக்கு மேல வந்து கமிஷன் எடுக்கிறாங்க. கலைஞ்சிய போயிட்டு ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு எனக்கு பிளாஞ்சா பண்றாங்க. போலாம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. பாய் பாய். தனி சூப்பரா இருக்கு தானே லவ் மீ பிசினஸ் பண்றது. ஜாலியா இருக்கும் தலி. சீரியஸ்லி கலேஜி சில டைம் வந்து நீங்கள் HQக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஐம் ஸோ சாரி, எனக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான டீம் இருக்குது. டீம் பத்தில் அதான் கலேஜி வந்து ஹையர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேற்று நீங்கள் பார்த்தீங்களா ஹீமான்னு ஒரு சிஸ்டர், அவங்கள நேற்று தான் நம்ம திருப்பி ரீஹையர் பண்ணோம். ஸோ HQவில் இன்னுமே நம்ம வந்து டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீம் 10ல் நிறைய மெசேஜஸ் மட்டும் அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்ச மெசேஜ் மட்டும் 1400 மெசேஜ். 1400 மெசேஜ்
டீம் பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் சேல்ஸ் டீமுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் லவ் மீல ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் மாற்றலாம். மேடம் கேன் ஐ ஜாயின்? ஹரிணி சிஸ்டர் சூப்பராக ஜாயின் பண்ணலாம். ஹவு டு ஜாயின் லவ் மீ மெம்பர்ஷிப்? சிஸ்டர் லவ் மீ மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாமான் வாங்கினா கூடயுமே நீங்கள் டிக்டாக்ல என்ன ஜாமான் வாங்கினாலுமே வி கிவ் யூ ஃப்ரீ மெம்பர்ஷிப். ஓகே, நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாம். நீங்கள் கலா சிஸ்டர்கிட்ட வாங்கலாம், திவ்யா சிஸ்டர்கிட்ட, யாருக்கிட்ட நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து கழிச்சி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் டிக்டாக்ல ஜாமான் வாங்கியிருக்கணும். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான். ஏதாச்சும் வாங்கலாம், கீழே எல்லோ பேக்கில் தட்டி ஏதாச்சும் ஒரு ஜாமான் வாங்கிங்க. 190 ரிங்கிட்க்கு கோல்ட் சீரிஸ் செட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து வின் பண்ணலாம். யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா லவ் மீ கோல்ட் சீரிஸ் செட்டு? கோல்ட் சீரிஸ் செட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஐம் ஃப்ரம் சிரம்பான்னு சொல்லியிருக்கீங்க ஹரிணி சிஸ்டர். மேடம் வாட் ஹேர் கலர்? எஸ் ஐயாம் கலர் வந்து இந்த பிராண்ட் பாய்க்கிறேன், ரெவலோன் சாரி இன்னைக்கு லாரியர் பாய்க்கிறேன். இதை அடிச்சிட்டு நாளைக்கு எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். சிஸ்டர் ஹரித்து டப்பாட் ஃப்ரீ மெம்பர் சூப்பர். எஸ் நெஸ்தமா மேரி சிஸ்டர்? நெஸ்தம் இல்லை மேரி சிஸ்டர், உளுத்தங்கஞ்சி. உளுத்தங்கஞ்சி வெரி குட் ஃபார் இடுப்பு வலி, எலும்பு வலிக்கு வந்து ரொம்ப குட். ஆனால் இது வந்து ரொம்ப லேச்சியாக இருக்கும். கேன் சக்கே தாங்கன் கேன் பானி பேபி கை வலிக்கும் அது செய்யறதுக்கு. ஆனால் கிண்டுக்கிட்டே இருக்கணும், 30 நிமிஷம் விட்டு மாற்றி மாற்றி கிண்டணும். அதனால நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. எஸ் யுவன் மோ டேஷு நீ ஒரு போல் சாப்பாடு தானே மம்மி சாப்பிட சொல்லியிருக்கேன். tengok belum start lagi. Pakai jus apa? Dia ni selalu menunda waktu. Ya. Kalau saya cakap hari Isnin 8 lebih semua makanan masuk. Tak boleh makan 8 lebih, tak boleh rumah ni ada makanan. Okay, no problem. Kita new rules rumah ni. டேடி வந்து இதில் கேஸில் நீலாம் 8 மணிக்குள்ளே அது வாய்க்குள்ளே ஒன்றுமே போடக்கூடாது. இந்த வீட்டில் வந்து கெடுக்கிறது வந்து மாமா குட்டி தான். ராத்திரி வந்துட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, அது கெடுக்க வைக்கிறது. ஏன்னா அவர் வேலை முடிஞ்சு வர்றது வந்து 10 மணிக்கு தான், 10:30 மணிக்கு தான் வருவார். வந்துட்டு குளிச்சுட்டு வந்து உட்காருது 11:30 மணிக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆச்சும் ஏன்னா கழிச்சு நைட்டில் டிஃபன்லாம் செய்யலையா, ஆனாலும் அவர் வந்து மீன் கோரேங் இந்த மாதிரி என்னாச்சும் ஆர்டர் பண்ணப்போ அந்த டேஷன் வந்து அவர் அதில் சாப்பிட்றது. அதனால தான் இப்படி குண்டாகிட்டு இருக்கான். Bihun goreng okey. Burger. Lagi apa? Nasi goreng kampung. Spaghetti tu. Ordernya. Yama அந்த food grab கண்டுபிடிச்சான்னு தெரியல. Kenapa? KFC lagi. Tengok ni lagi cakap. KFC lagi malam. Itu bukan saya order saya punya husband. Sir kan ada tu order. Saya makan apa? Setiap malam. Saya tengok sampah. Malam-malam. Rumah kita pukul 8 denda. Sesiapa order makanan RM50 denda. Okay. மாமா குட்டிக்கு வந்து நம்ம டிண்டு பண்ண போகிறோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்க. ஃபுட் கிராப் வந்து 30 வெள்ளி தான், ஆனால் டெண்டு வந்து 50 வெள்ளி. அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா 100 வெள்ளி டெண்டு பண்ணுவான். Saya nak cakap dengan sir, kalau dia order lagi, saya nak denda dia RM50 denda. Order food RM30, denda RM50. Kena okay, macam ni. Kalau dia order food tu double dia kena bagi denda. Yeah. Kalau RM100 dia order, RM200 denda. Macam tu. Who get denda? Your daddy lah. He only அப்படியே பிரித்திகா வந்து அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு டாடி கேன் ஆர்டர் ஃபார் மீ a daddy ன்னு அவனே அவங்க டாடி அப்படியே வாங்கிடுவாங்க. மாமா குட்டி மாமா குட்டி எல்லாம் பார்க்க மாட்டாரு, அதனால தான் பேசுறேன். Itu pernah saya cakap, orang biasalah merayu-rayu. Lepas tu saya cakap, you order your mommy lah. Why you ask every time you ask me? ஏன்னா மம்மி ஆர்டர் பண்ண மாட்டாங்க. மம்மி கிட்ட வந்து கேட்டா நோ நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு. ஐ வெரி ஜிமா I pun tak order. Saya pernah makan ke order. I will always cook at home and makan aja. Saya rare makan makanan ni. Apa you orang malas makan nak burger? Nak burger saya boleh bawa lepas ni. Boleh. Tengok use. Boleh. Nak burger. Bukan hari tu punya burger. Itu jauh. Itu di Klang ya? Itu Klang saya punya dance class punya. Yang murah sangat. Tapi harus sedap. Kalau dari sinilah kita itu tak sedap. So you kena tunggu hari Khamis.
You nak makan burger? Hari tu saya bagi duit kan, ada lagi ke? Okay, nantilah kita pergi lepas live lah pergi beli. Tengok aku macam Bibi kan malas nak makan nasi, so saya belanja dia orang burger sebab dia orang tolong saya banyak, so dia orang rasa nak makan burger. Okay, kita lepas live kita pergi. யாரெல்லாம் இன்னும் காலேஜி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காலேஜோட புள்ளனம்க்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் iPhone 15 Pro Max வந்து வின் பண்ணலாம். யாரெல்லாம் நியூ ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். sayang. Aku malas lah nak pergi mandi lepas ni. Tutup itu kain plastik. Tak boleh lah satu hari semua dengan dye macam ni. Nanti esok rambut kepala baru. Bangun pagi saya tengok apa sudah botak saya punya rambut. Ayo. Please show that color. காலேஜ் இந்த டை அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு காலேஜ் இது குளிக்காம போய் தூங்கிட்டு நாளைக்கு எல்லாம் முடியெல்லாம் கொட்டி போயிடும். இந்த கலர் நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. Madam, open a motivated topic to discuss today. Sayang, tak nak lah aku hari ni tak nak motivation. Aku nak tunjuk sari organizing. Kita buat Monday lah motivation Ayo, I ingat tadi kalau terkejut masa eat that. Kan, tak nak motivation lah. Kita hari ni fun saja I'm your follower from 2019. Thank you so much sayang. நீங்கள் ஓல்ட் ஃபாலோவராக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபாலோவராக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜை ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ளனை அனுப்பினாலே உங்களுக்கு வந்து லக்கி ட்ராவில் போடுவோம். இந்த iPhone 15 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 வெளிக்கிட்ட வருது. காலேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்க வந்து ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் ஏதாச்சும் ஜாமா வாங்குனீங்கன்னா அதுக்கு இன்னொரு iPhone காலேஜ் கொடுக்குறேன். 2 iPhone வெளியாகுது. ஓகே, நீங்கள் கோல்ட் சீரிஸ் 190 ரிங்கெட்டுக்கு என்னாச்சும் வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் ஐடி நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க, இன்னொன்று ஜாமா வாங்கிக்கோங்க. மேடம் ஸ்டில் அண்டர் ரிகவர் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் டான்ஸ் ஆஃப். ஆமாடா, செம்ம டயர்ட்டு காலேஜி. உடம்புலாம் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ டயர்ட்டு. Sis, I have follow and Pulanam ready. Thank you, Saya. எங்களோட டீம் by Wednesday or Thursday வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணிடுவாங்க. ஓகே, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த நம்பர் கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் ஆன்சர். நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா விமலா சிஸ்டர் மீன்னு சொல்லியிருக்கீங்க. வேர் டான்ஸ் கிளாஸ் சிஸ்டர்? கல்வி வந்து தமன் சந்தோஷாவில் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் கல்வி வந்து பர்ஃபெக்டாலாம் டான்ஸ் ஆடலாம், வீடியோ போட்டேன். கண்மணி சிஸ்டர், திவ்யா சிஸ்டர் நோ லாங்கர் ஒர்க்கிங் அண்டர் யூ. கண்மணி சிஸ்டர், திவ்யா சிஸ்டர் நான் நம்மளோட லவ் மீயோட ரீசெல்லர். அவங்களோட பங்கட் சுடான் நை. ஸோ ஷீஸ் நாட் இன்டர்னலாக அவங்க வந்து நம்மளோட லவ் மீ ஸ்டாஃபாக வேலை செய்யல. அவங்கள காலேஜ் வந்து தனியாக வந்து மூவ் பண்ணி அவங்கள ஒரு லீடராக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க லவ் மீல வேலை செய்கிறப்ப அவங்களால லீடராக உருவாக்க முடியாது. ஷி நீட் டு ஹேண்டில் ஹர் ஓன் டீம். ஸோ அதனால தான் திவ்யா சிஸ்டர் வந்து நான் தனியாக இண்டிபெண்டாக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஷி ஸ்டில் கேன் ஒர்க் இன் லவ் மீ, பட் ஐ டோன்ட் வாண்ட். ஏன்னா ஐ வாண்ட் ஹர் டு லேர்ன் ஹர் செல்ஃப். ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டானா அந்த பிள்ளை வந்து வேறு வீட்டுக்கு போய் அவங்களா தனியாக வந்து கொண்டு வரணும்ல, அதுதான் கலேஜி செஞ்சுட்டேன். கம் டு சத்யா அலம்சிஸ் டான்ஸ் கிளாஸ், சூப்பர் டான்ஸ் கிளாஸ். சத்யா ரொம்ப ஃபாடா சாயா. வாட்ஸ்அப் நம்பர் கேட்டுறீங்க. கலேஜி பயோ போங்க, பயோவில் போய் புள்ளனம் தட்டுங்க. புள்ளனம்ல இருக்கும் பாருங்க, புள்ளனம் பயோவில் போயிட்டு HTTP தட்டுங்க. அதில் வந்து கலேஜோட புள்ளனம் நம்பர் இருக்கும். கலேஜ் டை அடிச்சுட்டேன்னா கலேஜோட ஆர்கனைசர்ஸ் காட்டுறேன். 2 nights only. என்னது 2 nights onlyனா புரியலையே சயாங். மை டெய்லரிங் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க சயாங், தேங்க்யூ ஸோ மச். அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ளனம்க்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து iPhone 15 Pro Max வந்து வின் பண்ணலாம். ப்ளீஸ் ஐ சென்ட். ஓகே, தேங்க்யூ. சைனீஸ் வேர்டில் போட்டிருக்கீங்க, உங்கள் பேர் எனக்கு தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச் சயாங். ப்ளீஸ் எஸ்டர்டே சிஸ்டர் யாரெல்லாம் புள்ளனம் பண்ணிக்கிறீங்களோ சபா பை தேர்ஸ்டேக்குள்ளே வென்ஸ்டேக்குள்ளே என் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. டான்ஸ் கிளாஸ் ஒன்லி 2 nights ப்ளீஸ்.
டான்ஸ் கிளாஸ் வந்து ஒரு நாள் தான். காலேஜ் எவ்ரி தேர்ஸ்டே 8 to 10 o'clock போவேன். 8 to 10. காலேஜ் வந்து உளுத்த கஞ்சி சாப்பிட்றேன் சயா, உளுத்த கஞ்சி. யாருக்கெல்லாம் டை சர்வீஸ் வேணும்? You sayang you boleh pergi buat dye service, you boleh charge RM20 satu rumah. Satu rumah? Satu orang you charge RM20. Ya ke? Siapa yang mau? Siapa mau BB dye RM20 service charge? Tapi satu color saja. Tak boleh. Aku tak pandai yang mix macam itu ni satu color. Itu tak boleh. Yesterday dance வேற level, வேற குத்துல. Yes. இதுதான் காலேஜோட டின்னர். அக்கா, I send the screenshot. Thank you so much கோகி சிஸ்டர். கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, சபா பண்ணுங்கள். நீங்கள் கால் ஆன்சர் பண்ணலன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கால் வந்துச்சா? யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க? கால் யாருக்கெல்லாம் வந்துருச்சு? யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா, இஸ் கேட் ரெடி. ஐ தாட் தட் ஹேர் டை. நான் அந்த ஹேர் டை கலக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சயா ஹேர் டை. கலர் பாருங்க மாறிடுச்சு, ப்ரௌன் கலரில். நோ ரிப்ளை. ஓகே, யாருக்கெல்லாம் ரிப்ளை இல்லையோ சபா பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஐ கெட் வாட்ஸ்அப் ரெடி. எஸ், சூப்பர், தேங்க்யூ. பட் நோ மெசேஜ் அண்ட் நோ ஸ்க்ரீன். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ ரிப்ளை பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சபர் பண்ணோம். ஸோ வி கோயிங் டு ஒர்க் ஓவர் டைம். அடுத்த வாரம் ஓவர் டைம் பண்ணி நாங்கள் எல்லாமே இதை கிளியர் பண்ண போகிறோம். அதான் எங்களோட டார்கெட். பை மேபி வி கோயிங் டு ஸ்டே அட் நைட் and we want to overtime. I want to pay overtime salary to everyone. நாங்கள் ஓவர் டைம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே என்னோட டீம் வந்து ஓவர் டைம் பண்ண சொல்ல போகிறேன் நான். ஓவர் டைம் வாய் நோ சயா? என்ன ரத்னா சிஸ்டர் நோன் போட்டிருக்கீங்க? ஓவர் டைம் பண்ணால் தே ஆல் டப்பால சேலரி எக்ஸ்ட்ரா. kadang-kadang they want a part-time income more, so we overtime lah. Too much screen time not good அக்கா. உண்மைதான், நீங்க சொல்றதும் உண்மைதான். அதையும் நம்ம யோசிக்கணும். For diet உளுத்தம் கஞ்சி பெஸ்டா? இதுக்கு காலேஜுக்கு ஆன்சர் தெரியலையே. இதில் நம்ம சுகர் போட்டிருக்கோம். ஆனால் டயட்னு சொல்கிறதோட ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம். டயட் ஃபுட்டோட இது வந்து ஹெல்த்தி ஃபுட். உங்களோட பாடிக்கு வந்து உளுத்தங்கஞ்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கா, வாஷ் ஹேர் வாட் டைம்? இது போட்டுட்டு ஒரு 30 minutes இருந்துட்டு நம்ம முடி வாஷ் பண்ணிக்கலாம் சயா. இது போட்டுட்டு 30 minutes இருந்துட்டு முடி வாஷ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஃபார் ஹெல்த். ஆமாம், பெண்களுக்கு வந்து உளுத்தங்கஞ்சி வந்து ரொம்ப கூட்டு. ஏன்னா இடுப்பு வலி, உங்களுக்கு பீரியட் வலிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உளுத்தங்கஞ்சி. ஆமாம் நந்தினி சிஸ்டர், அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என் டீம் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் அவங்கெல்லாம் கால் பண்ண மாட்டாங்க. நாளைக்கெல்லாம் அவங்களோட ஃபேமிலி டே, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. மண்டே வந்து ஸ்டார்ட் டு கால். நாட் குட் வாஷ். இப்போ தான் காலேஜுக்கு நைட்டு டை அடிக்கிறதாமா டைம் இருக்குது. காலையில் மார்னிங்லாம் டை அடிக்க முடியாது. காலையில் காலேஜ் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், இவெண்ட் செய்யணும், லைவ் செய்யணும். அதனால் நைட்டில் டைம் பற்ற மாட்டேதுமா. அதனால் நைட்டில் தான் ரொம்ப லேட்டு தான். இருந்தாலும் ஒன்ஸ் அ வாயிலா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. தேங்க்யூ சயாங், நீங்கள் என்னை ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்க சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அக்கா, tengok you makan ulta kanji craving sangat lah. Ya ke? I already buy with color size 11. Thank you Kogi sister. What color akka? Color ji வந்து dark brown, dark chocolate brown. இந்த மாதிரி மூஞ்சி இல்லாட்டினாலும் காலேஜோட மூஞ்சி இப்படி இருக்கும் அழகா. அப்புறம் டை அடிச்சுட்டானு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே சயா, நாளைக்கு எசோ கித்தனை வீடியோ. அப்போ யாருக்கெல்லாம் ஊலாம் பிடிக்கும்? காலேஜ் வந்து நாளைக்கு வந்து ஒரு 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 வீடியோ கண்டென்ட் போடுறேன். Itu Indonesia punya ulam Ulam bukan Indonesia lah, semua boleh pakai kan. Esok kita nak buat masakan Indonesia. Apa kita nak masak esok Bi? Kita nak masak masakan Indonesia esok. Sambal belacan. Kangkung. Lagi. Lalat.
Itu je ke orang makan di Indonesia? Ikan goreng. Ikan goreng itu masin kita beli ya. Esok kita makanan Melayu. Petai, terung, kacang panjang. Ulam tu lagi apa? Cakap. என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். Tengok apa dia orang. Kobis. Kukus kan? Kobis kukus. Boleh. Semua kukus kampung kukus pun boleh. Lagi apa? Terung hijau. Timun. Ayam penyet bi. Nah. Hari tu kita beli ayam Tapi penyet. ayamnya kena rebus pakai kunyit semua rempah. Bapak, itu kita Goreng. belilah. Kita belilah 2-3 ayam. Okay. Ikan goreng. Peha Tempe. dengan kepak. Kepak ada ke? Saya ingat peha saja dia orang baru. Ya ke? Kacang botol. Okey, ingat semua tu kita beli esok. Lagi bakso ayam. Bakso. Boleh. Bakso tu Itu satu hari kena buat lah. Tak kena dengan kita punya makanan lah. Sebab dia macam Tak Indonesia kena. cakap lamongan, macam makanan yang lalap-lalap macam tu. Ha? Tempe. Orang tulis apa nak beli lah. Nanti jangan ni lupa itu lupa tak nak. Okey, bos. Kakak tulis apa mau. You nak ikut kita ke esok tanya ibu dulu. Ni yang selalu cuci lepas tu ada putih-putih. Iya. Kenapa ya? Dia tak kena lah. So intinya uban kita mau kena kalau. Dia kira sikit. I think boleh, meh. Oh, ini sudah Sudah jadi cari, kan? ya? Betul. Tutup kan? Tuh. Ni kalau Tak panas cantik. tak? Tak, okey je. Sis, you don't watch TV ah? Aku memang malah sister சில சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நான் டிவி பார்க்க மாட்டேன் நான் சாப்பிட்றப்ப நான் போய் உட்காருவேன் சோறு போட்டு சில டைம்லாம் சோறு போட்டு டிவி முன்னுக்கு போய் உட்காருவேன் அப்போ என் சன் வந்து ஏதாச்சும் பார்த்துருப்பாரு ikut secara sempat. Okay, kita cuba semua makanan Melayu esok. Akak, I beli satu set dengan colour sister really super. Thank you. என்ன set? Gold series set ah saya? கோல்ட் சீரிஸ் செட்டை வாங்கினீங்க அப்புறம் சோறு போட்டு போய் உட்காருவனா அவர் ஒரு ஷோ பார்த்தார் நான் சொல்லுவேன் தேஷ்வன் மம்மிக்கு ஏதாச்சும் ஒரு படம் போடுடா அப்படின்னு சொல்லுவேன் என்ன படமா வேணும் அப்படின்னு கேட்பான் ஏதாச்சும் போடுடா மம்மி கொஞ்ச நேரம் தான்டா பார்க்க போறேன்னு சாப்பிட்டு அவன் போடுறக்குள்ளேயும் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சிருவேனா எந்திரிச்சு போயிட்டு சரிடா நீயே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு எந்திரிச்சு போயிடுவேன் ஸோ இப்படி தான் கழிச்சு டிவியே பார்ப்பேன் ஸோ எனக்கு உட்காந்து அந்த டைம் உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு எனக்கு நான் ரொம்ப saya buat sewai lah. Saya tengok TV banyak susah kan. Tak pernah tengok. I tak pernah. Adalah. Pun ada tak tengok. நான் பார்க்க மாட்டேன் டார்லிங் ரொம்ப ஆனால் எனக்கு த்ரில்லர் மூவிஸ் ரொம்ப பார்க்க பிடிக்கும் மை ஃபேவரட் இஸ் த்ரில்லர் மூவி அது சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் எனக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம் இருந்தால் காலேஜ் ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன் Ni semua salah sayang nanti kena pula tengok ni semua kena ini tak professional ni bi macam ni tu potong RM10 சீரியல்லாம் கழிச்சு பார்க்கவே மாட்டேன் sayang சீரியல்லாம் கழிச்சு பார்க்கவே மாட்டேன் kerang rebus sambal cili use kakak use lagi buka ibu panggil Akak, ice lemon tea can lose weight ah. Ama sister, ice lemon tea can lose weight. What brand you are using? காலேஜ் மாற்றி பைப்பம்மா இதுதான் பை பண்ணல காலேஜ் மாற்றி ட்ரை பண்ணுவேன் இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு இந்த வாட்டி லாரியல் இது எனக்கு பிடிச்சிருச்சுன்னா தென் ஐ வில் கண்டினியூ வித் லாரியல் லாஸ்ட் டைம் ரெவலான் பயிச்சுட்டு இருந்தேன் பட் நவ் ஐம் யூசிங் லாரியல் லெட் மீ சி வெதர் நைஸ் ஆர் நாட் திஸ் கலர் ஃபார் மீ ஆஃப்டர் 30 minutes இஸ் ஒர்க் ஆன் தெரியல இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் still next time apply Vaseline dia kata next time kena pakai Vaseline dia tak kena so dia kan minyak dia tak lekat Thank you sister உங்களோட ஐடியா இருக்கு அடுத்தது கழிச்சு அதை ட்ரை பண்ணுறேன் இது வந்து கழிச்சு 39 வெளியா என்னமோ வாங்கினேன் செய்யா 2 வாட்டி பாய்க்கலாம் ஸோ Gmart lah kan kita Gmart kan orang tap lah sikit if use that colour if colour at shop can Gayatri sister colour at shop boleh lah tak ada masalah
தப்பி 200 வெள்ளி 300 வெள்ளி போகும், ஹைலைட்னா காசு போகும். ஸோ அதனால காலேஜ் வந்து இப்படி டிமாண்ட் பண்ணிக்குவேன். டுமாரோ குக்கிங் மலே ஃபுட் ரைட் மேடம்? எஸ், டுமாரோ மலே ஃபுட். நான் வந்து ஜிமாட்லா எனக்கு கடையில் ஏன் பிடிக்காதுன்னா, கடையில் போய் டை அடித்தா காலேஜுக்கு வந்து ரொம்ப இச்சியாக இருக்கும். அதோட கெமிக்கல் வந்து ரொம்ப ஹாயாக இருக்கும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிக்கல. இப்போ இது போட்டுறல எனக்கு வந்து மண்டை அரிக்கவே அரிக்காது. ஆனால் கடையில் போய் செஞ்சோன்னா அப்படி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதோட கெமிக்கல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். கடையில் போய் செஞ்சால் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கடையில் உட்காந்துருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் காலேஜ் வந்து கடையில் உட்காரணும். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணேன். அதை அட்லீஸ்ட் நான் இங்கே செஞ்சனாலாச்சும் நான் உங்க கூட பேசலாம். Kata, cantik. Terima kasih. Lepas tu kita pergi beli burger. Lepas mandi lambat sikit. Okay, now college வந்து உங்களுக்கு வந்து biar காலேஜ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, காலேஜ் வந்து எப்படி வந்து காலேஜோட சாரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்ட போறேன். காலேஜ் வந்து கபர்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணல. இப்போ காலேஜ் ஷிஃப்ட் பண்ண போகிறதுனால காலேஜ் வந்து இன்றைக்கி பாக்ஸில் வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் காலேஜோட இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லேட்டர் ஆன் இந்த மாதிரி சாரீலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் காலேஜோட சாரீஸ். எல்லா சாரியும் காட்ட முடியாது, பட் a few இது நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட கல்யாண சாரி காட்டுறேன். ஐ ஷோ யூ மை கல்யாண சாரி. 2-3 சாரி மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் உங்களோட சாரியும் ப்ளவுஸையும் நீங்கள் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கப்ப அது வந்து உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், காலேஜ் வந்து இந்த ஷீன் பேக்கில் நிறைய சட்டை வாங்கினா ஷீன் பேக் இருந்துச்சா, அதில் வந்து இந்த மாதிரி சாரியும் சாரி ப்ளவுஸும் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ ஒரே ஒரு சொத்தை கட்டுறேன், எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே, where you buy this box? சிஸ்டர், இந்த பாக்ஸ் வந்து DIY. காலேஜ் எங்கே வாங்கினேன்னா மிட்வேலியில் DIY இருக்குல்ல, அங்கே வாங்கினேன். 40 ringgit சம்திங் வந்துச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி. ஓகே, கபர்ட்டில் வச்சா இடம் பத்த மாட்டேது காலேஜுக்கு. உங்களுக்கு நான் காட்டினல, என்னோட கபர்ட் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கு. என்னோட ஷீன் சட்டையே கபர்ட்டில் வைக்க இடம் பத்தல, வெளியே வந்து போட்டு வச்சிருக்கேன். அதனால தான் காலேஜ் வந்து இந்த வீடை ரெனோவேஷன் பண்ணிட்டு வார்ட்ரோப்புக்கே ஒரு பெரிய ரூம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வார்ட்ரோப்பில் இது வந்து கபர்ட்டில் வைக்க போகிறேன். இது இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கக்கா தொழும்ல சரி தக்கும்ல எனக்கு அந்த சாரி உங்கள்கிட்ட காட்டினது தானே, ஒரு எல்லோ சாரி டேமேஜ் ஆனிச்சுன்னு உங்கள்கிட்ட காட்டல தானே. மண்ணு itu உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ஒரு வாட்டி லாண்ட்ரிக்கு போணுச்சுன்னு சொன்னேனே. Kakak, mana itu baju yang sudah rosak tuh laundry punya? Dalam tu Itu iya. Yang baju kuning tu. Yang rosak. இன்னும் உங்கள்ட்ட காட்டல, நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. அன்னைக்கு ஒன்று காட்டினது தானே எல்லோ கலர் டேமேஜ் ஆனிச்சு. இப்போ இது காட்டுறேன் பாருங்க. நீங்களாம் எப்படி மனசு கஷ்டப்படுவீங்க பாருங்க. dalam tu sayang. Yang kuning punya. Deshuma, go wash your hand. இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுக்கிங்க. இதை நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகாது. அழகான சாரி தருமா சயா. ஸோ அதனால சாரிலாம் வாங்கினீங்கன்னா அழகா வச்சுக்குங்க. ஓகே, தண்ணி படக்கூடாது. இதுதான் காலேஜ். இங்கே பாருங்க, இதுவுமே இந்த மாதிரி ஷீட் பேக்கில் போட்டு வச்சிருக்கேன். பட் இந்த சாரி தான் டேமேஜ் ஆன சாரி. இந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா. காலேஜ் வாங்குறது எல்லோ, அன்னைக்கு வாங்கினது வந்து ராயல் ப்ளூ எல்லோ, இது வந்து ராயல் பர்பிள் அண்ட் ஒரு மாதிரி எல்லோ. எப்படி இருக்கு பாருங்க இந்த சாரி. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருந்தால் எனக்கு முதல் டேப் பண்ணுங்க. இப்போ நான் திறந்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் எப்படி சக்கை ஆகுவீங்க நீங்கள் பாருங்க. காலேஜ் செம்ம சக்கை ஆகிட்டேன். I will show you. Nice color, செம்ம பியூட்டிஃபுல் கலர், ரைட்? நான் இதை நினச்சேன், இதை கட்டுனா எவ்வளோ அழகாக இருக்கும். நான் போய் போன வாட்டி இந்தியாவுக்கு போகிறப்ப இந்த கலர் தேடி பிடிச்சி நான் வாங்கிட்டு வந்தேன். கேன் யூ see this is the damage happened to my saree? பார்த்தீங்களா? just because ஒரு தண்ணி பட்டனால இப்படி ஆயிடுச்சு. இதை நான் லாண்ட்ரிக்கு கொடுத்து எந்த லாண்ட்ரியும் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாரியோட விலை 700 ringgit. வாங்கிட்டு வந்து போடவே இல்லை. ஜஸ்ட் நான் லக்கேஜில் வச்சு ஒரு தண்ணி பட்டு இந்த மாதிரி ஆச்சு, வீணாக போச்சு. இந்த சாரியை பாய்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் காலேஜ் என்ன பண்ண போகிறேன், கவுன் தைக்க போகிறேன்.
எவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து பார்த்தானே நெஞ்சு வலியே வந்துருச்சு டாலி. லுக் அட் த சாரி, எவ்வளோ பியூட்டிஃபுல் சாரிமா. இதான் சாரி பிளவுஸ். எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. கண்ணு ஆயிரம் அப்போ தெரியல டாலிங்க என்ன தண்ணி லக்கேஜில் வச்சுட்டு நான் நினைக்கிறேன் என்னோட ஹேர் ஸ்ப்ரே நினைக்கிறேன். ஹேர் ஸ்ப்ரே வந்து அப்படியே வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, இந்த கோத்தால இருந்தது லக்கேஜ் வந்து ஹெவி ஆகும்னு சொல்லிட்டு சாரியை மட்டும் அப்படியே வச்சுட்டாரு, எடுத்து அப்படியே லக்கேஜ் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் கழிஞ்சு கொடுக்குற டிப்ஸ் என்னன்னா, சாரி வாங்கினீங்கன்னா ஒன்று கோத்தாவோட வைங்க, இல்லைன்னா உங்களால் கோத்தால வைக்க முடியல ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புட் லைக் திஸ் பிளாஸ்டிக் பேக்கில் பண்ணி அழகாக உங்கள் லக்கேஜில் வைங்க. இது கழிஞ்சு வந்து 2வது வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ். ஹிடன் முடியல சிஸ்டர், நான் மேலேயும் ஹிடன் பண்ண முடியல கீழேயும் ஹிடன் பண்ண முடியல. ரெண்டுத்துலேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஹோல் சாரியில கிட்ட பண்ணிருச்சு. ஹோல் சாரிலேயே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதுல எல்லா இடத்துலயும் கிட்ட பண்ணிருச்சு. இங்க பாருங்க, தெரியுதா? எதுலையுமே நான் பண்ண முடியல. சக்கை ஹத்தியா இருக்கு தானே, எவ்வளவு சக்கினாச்சியா இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி அழகான சாரி கலர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து ஸ்னேகா வந்து ஒரு சாரி கட்டியிருந்தாங்க, யாருக்கு தெரியும். ஸ்னேகா வந்து எல்லோ பர்பிள் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி கழிச்சு இந்த சாரி வாங்கினேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தேடி வந்து இந்த சாரி போய் வாங்கினேன். எப்படி இருக்கும் பாருங்க கட்டுனா. இந்த சாரி பிளவுஸை காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. இதான் பிளவுஸு. இதை போட்டுட்டு இதை கட்டுனா சும்மா அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும் தானே. என்ன பண்றது, சூ சேட்க்கு தபோலி சூச்சி தபோலி லாசையா தபோலி சூச்சி தபோலி சூச்சி. இங்க பாருங்க சாரி போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. அழகான ஒரு கலர். அதான் சிஸ்டர் நான் போய் கவுன் மாதிரி தைக்க போகிறேன். கவுன் தைக்கலாம். இந்த சட்டையை மேலே போட்டுட்டு கீழே வந்து அனார்கலி மாதிரி கொஞ்சம் சூப்பராக தைக்கலான் இருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தப்பையா போவாங்களா, டோபிலாம் சென்ட் பண்ணியாச்சு சயான் ஜடிலா. ஆனால் அது சாரி மாதிரி கட்டினா இவ்வளோ கிராண்டாக இருக்கும். ரைட், இதுதான் கலைஜியோட ஒரு சேட் ஸ்டோரி. ஓகே, ஏன் என்னோட லைஃப் வந்து என்ன ஆகுதுன்னு காட்டுது. ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, நான் லைட்டிங் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன். ஓகே, லைட்டிங்கில் பாருங்க ரொம்ப அழகான சாரி. எனக்கு இது எடுக்கவே மனசு வரல. பரவாயில்ல, காலேஜி வந்து இந்தியாவுக்கு போகிறப்ப ஒரு நல்ல அழகான சாரி இதே கலரில், இந்த காம்பினேஷன் கலரில் நான் வாங்க போகிறேன். எனக்கு எல்லோ ராயல் ப்ளூ, எல்லோ ராயல் பர்பிள், எல்லோவில் இன்னொன்று ஒன்று பார்த்துருக்கேன், எல்லோ ராயல் க்ரீன் ஒன்று பார்த்துருக்கேன், அதை வாங்க போகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ என் கல்யாண சாரி கட்டுறேன். கோயாவுக்கு இல்லை சிஸ்டர் டேமேஜ். இதை வந்து காலேஜ் வந்து கவுன் தைக்க போகிறேன். ஓகே, அழகான ஒரு அனார்கலி மாதிரி போய் தைப்போம். இதுதான் காலேஜோட கல்யாண சாரி. ஸோ காலேஜ் வந்து இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான் உங்கள் சாரி. அண்ட் தென் சாரி ப்ளவுஸ் இப்படி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டு இங்கே பாருங்கள். கழிச்சு வந்து எல்லாமே இப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கழிச்சு வந்து அதோட சாரி ப்ளவுஸ், சாரி ப்ளவுஸ். யூஸ் பேக்கிங் பவுடர் டு க்ளீனா. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிறையா எல்லாம் லோபிலெலாம் கொடுத்து அவங்களும் ட்ரை பண்ணிட்டாங்க, முடியல. ஸோ நீங்கள் சாரி ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். எது கல்யாணி சாரி அழகாக இருக்கா? கோல்ட் அண்ட் ரெட். அக்கா ஷோ யோர் வெட்டிங் ஃபோட்டோ. வெட்டிங் ஃபோட்டோ கழிச்சு கொஞ்சம் தருவாக இருப்பேனே. இதான் கழிச்சோட கல்யாண சாரி. வெரி நைஸா. ஐ பாட் கோல்ட் அண்ட் மெரூன். இது ஒரு நாள் கட்டுவோமா? mana tahu sana boleh repair. எங்கே போய் ரிப்பேர் பண்ணோமா? நான் ஆல்ரெடி 4 லோபியில் கொடுத்துட்டேன் சையா. இதுதான் கலைஜோட கல்யாண சாரி. ஒரு நாள் இது நம்ம கட்டுவோம். ஆனால் ரொம்ப ஒரு ஹெவியான சூப்பரான சாரி. கல்யாணத்துக்கு கட்டினதோட சரி, அப்புறம் மாசமாக இருக்கிறப்ப ஒரு வாட்டி கட்டினேன், வளகாப்புக்கு கட்டினேன். இது ப்ளவுஸ், ஒரு சிம்பிளான ப்ளவுஸில் அந்த டைமில் பார்த்தீங்களா, ப்ளவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்.
சிம்பிளான ஒரு ப்ளவுஸ். மச்சம் மீலா இப்போ 10 கூட தெரில கழிச்சிக்கு. அந்த டைமில் கொஞ்சம் 7 மாதிரி உண்டாயிட்டுங்க. 10 தான் தெரியல, ஆல்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 10 இது. ஏற்கனவே ஒரு லெவல் டேமேஜ் ஆச்சு. நீங்கள் வேறு பேக்கிங் பவுடர் போடுங்க, லீமா போடுங்க, நீ இருக்கிறதும் டேமேஜ் ஆச்சு. வேணாவே வேணாம், கழிஞ்சி போய் கவுன் தைச்சிக்கிறேன். ஸோ அதனால் கழிஞ்சி வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த சாரி ஒரு நாள் கட்டுங்க. பார்த்தீங்களா, எல்லாம் பூலாம் வச்சு இந்த மாதிரி மணிலாம் கல்யாணத்துக்கு அந்த டைம்லலாம் ஒரு 15 வருஷம் முன்னுக்குள்ள டிசைன். இப்போ வந்து டிசைன்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்க்கு வந்து கழிஞ்சி இந்த சாரி கட்டுறேன். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். கழிஞ்சி சொன்னேன் என் ஹஸ்பண்ட்டை, நான் இந்த ஈவெண்ட் ஐ நோமோனா எனக்கு இந்த சாரி கட்டி பெரிய பொட்டு வச்சு தான் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். ஸோ நான் நோமோ இந்த வேர்ல்ட் அந்த டைமில் வந்து ஐ வாண்ட் டு வேர் திஸ் அண்ட் கோ. மை லாஸ்ட் சாரி வில் பி திஸ் ஒன். நான் சொன்னேன் மங்களகரமாக இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு. சில பேருக்கு ஒரு சென்சிட்டிவ் இருக்கும்ல, சென்சிட்டிவாக சில பேர் யோசிப்பாங்களே, அந்த மாதிரி கழிஞ்சி வந்து யோசித்தேன் இந்த சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு. நோலா இமேஜின் பண்ணோம் எப்படி நம்ம போக போகிறோம். இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த வேர்ல்டுக்கு நம்ம வந்து அழகாக வந்தோம்ல, எப்படி அழகாக போகணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் சென்சிட்டிவ், எவ்ரிபடி வில் டை வண்டிங்களா கேன். இது வந்து கழிஞ்சோட சாரீஸ். ஆனால் ஒரு நாள் வந்து கழிஞ்சி உங்களுக்கு வேறு வேறு கலர் சாரீலாம் நீங்கள் பார்ப்பீங்க. கழிஞ்சி வெள்ளிக்கிழமை கட்டுறப்ப என்னென்ன சாரீ கட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து கழிஞ்சியோட லெகிங்ஸ். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆர்கனைஸ் கழிஞ்சியோட லெகிங்ஸ். கழிஞ்சிக்கிட்ட வந்து அவ்வளோ கலர் லெகிங்ஸ் இருக்குங்க. நாங்கள் கொஞ்சம் மேலே எடுத்துப்போம். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆர்கனைஸ். இதுவுமே ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஒயிட் பாக்ஸ். டிரான்ஸ்பேரண்ட் ஒயிட் பாக்ஸ். இது எங்கே திறக்கிறது? ஓகே, இது வந்து ஒரு ஒயிட் பேரண்ட் டிரான்ஸ் பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜோட எல்லா கலர் லெகிங்ஸுமே வச்சுருப்பேன். ஐ லைக் டு காலேஜ். ஆனால் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். பட் ஐ வில் ஷோ யூவா என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எல்லா கலருமையும் கழிஞ்சிக்கிட்டு இருக்கும். கோல்டு கலர். இது என்ன ஒரு மாதிரி, இது என்ன கலர்? ஒரு மாதிரி, இது வந்து கிரே கலர். இது வந்து கோல்டு. இது வந்து சந்தன கலர். அப்புறம் ஐ ஹேவ் பிங்க் கலர், ஐ ஹேவ் ப்ளூ கலர், க்ரீன் கலர். இது பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் அண்ட் ரெட் கலர். ஷைனிங். இது வந்து லேட்டஸ்டாக கழிஞ்சி இந்தியாவுக்கு போனல அந்த மாதிரி வாங்கினேன். ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். தென் ஐ ஹேவ் ஒயிட் கலர். எல்லா கலரும் கழிஞ்சி வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் அது போடுதான் இல்லை. ப்ளூ கலர், கிளி பச்சை, அழகாக இருக்குது தானே. அதுக்கப்புறம் கிளி பச்சை இருக்குது. அப்புறம் டார்க் க்ரீன் இருக்குது. இப்போ காக்கா ஏச போகிறாங்க, நான் எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் பர்பிள் கலர் கூடயும் இருக்குது. லுக் அட் திஸ். Akka, you are selling sayang. Aku punya sini lah, aku tak sell lah. இதெல்லாம் அக்கா கழிஞ்சியோட ஆர்கனைஸ். டாப்ஸ்லாம் போடுறேன், ஆனால் கழிஞ்சி டாப்ஸ் ரொம்ப போடுறது. அதனால் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சிச்சுன்னா, அந்த கலர் பிடிச்சிருச்சுன்னா நான் வாங்கி. இது பாருங்க, மஸ்டர்ட் கலர், பிளாக்ல கூடயும் இருக்குது. இது இந்தியாவில் இருக்குதுமா. இது நிறைய கலர் பிராண்ட். இது பாருங்க, இது ரெண்டும் பிளாக்ல நிறைய வச்சுருக்கேன். பர்பிள்லேயே வந்து கழிஞ்சிக்கிட்ட ஒரு 2-3 கலர் இருக்குது பாருங்கள். இந்த பர்பிள், ஒரு மாதிரி பிங்க் லைட் பர்பிள். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆர்கனைஸ்லா. இதெல்லாம் கபர்ட்டில் நான் அடுக்கி வைக்க மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் நான் பாய்க்க மாட்டேன். அதனால் இதெல்லாம் வந்து இதுலேயே வச்சுட்டுனா எப்போ பாய்க்கிறேனோ இந்த பாக்ஸை மட்டும் நான் எடுத்து பாய்ப்பேன். ஸோ இது ஏன் கழிஞ்சி உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு பாக்ஸ் இப்படி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் கழிஞ்சி ஷிஃப்ட் பண்ண போகிறல, அதனால வந்து இது வந்து கோத்தால வைக்கல. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, நான் அந்த புது வீட்டுக்கு போய்ட்டேன்னா இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். கபர்ட்டில் நான் வைக்க மாட்டேன். ஸோ எனக்கு எப்போ இதை நான் போட போகிறேன்னா அப்படி, ஏன்னா இது எவ்ரிடே யூசேஜ் இல்லை. ஸோ நீங்கள் எவ்ரிடே யூசேஜ் இல்லைன்னா நீங்கள் கபர்ட்டில் வைக்க வேண்டாம். இது கழிஞ்சியோட சஜஷன்னா, யூ கெட் லைக் திஸ் டிரான்ஸ்பேரண்ட் லைக் திஸ். எப்பயாச்சும் நீங்கள் பாய்க்க போகிறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் டேக் திஸ் ஒன் அண்ட் டேக் வாட் யூ வாண்ட்.
இப்போ இந்த சாரீஸ்லாம் ஏன் காலேஜ் இப்படி வச்சிருக்கேன்னா, ஏன்னா காலேஜ் வந்து எவ்ரி ஃப்ரைடே தான் வைக்க போகிறோம். ஃப்ரைடே மட்டும் காலேஜ் வந்து அந்த பாக்ஸ் எடுத்துக்குவேன். புரியுதா உங்களுக்கு? என்ன போட்டுறீங்க? யோர் ஹெல்ப்பர் ரூம் அப்ஸ்டேர்ஸ் ஆர் டவுன்ஸ்டேர்ஸ் மேடம். மேலே அவங்க ரூம் வந்து மேலே செய்யா. காலேஜ் சாரி தூக்கவே முடியல ஏப்பா. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாக்ஸ் வந்து இன்னும் 2-3 சாரீஸ் இருக்குது. தச்சுக்கோ லைட்டாக அரிக்குது. ஓகே, இன்னொரு பாக்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ நிறைய சாரீஸ் இருக்குது. காலேஜ் கீப் ஆன் பையிங் சாரீஸ். காலேஜுக்கு ஒரு ட்ரீம் 365 சாரீஸ் வாங்கணும்னு ஒரு ட்ரீம். இப்போ எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு தெரியல, ஒரு நாள் கனெக்ட் பண்ணுவான். வை நெவர் பாய் தட் ஹவுஸ். மகா சிஸ்டர் அன்றைக்கி நம்ம ரெண்டலுக்கு போடணும். அந்த வீடு ஏன் வாங்கலன்னு கேட்குறீங்களா மகா சிஸ்டர்? சி சாரி லிப்பாட் சிம்பிள் பேக் ஓன் ரோசாக்கு இட்ஸ் லைக் குனிங் லைன். தெரியல சிஸ்டர், நான் ட்ரை பண்ணலையே. அது மாதிரி ஆகுமா? நான் தான் ட்ரை கிளீனிங் பாய்ச்சிட்டேன்னு ட்ரை கிளீனிங் பண்ணிடுவேன். அன்றைக்கி 4 சாரி பச்சை ட்ரை கிளீனிங் அனுப்பிட்டேன். ஆல்வேஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். வீணாக போயிருமா அந்த மாதிரி பையில் வச்சா சயா? குனிங் ஆயிருமா? ஐ டோன்ட் நோ சீஸ். ஐ ஸோ வாண்ட் டு. எனக்கு தெரியல, நம்ம பார்ப்போமே. எங்கள் பாருங்கெல்லாம் ரொம்ப காக்கா தொடக்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. நம்மளே தொடச்சிக்குவோம். ஆமான்னு சொல்றீங்க, இங்க பாருங்க. சபா பன்னாஸ். ஓ, சூடுல வந்து எல்லோ கலையில் வந்து இந்த ரூம்ல ஏர்கான் தானே இருக்க போகுது. ஸோ அதனால இருக்காது. டிபார்ட் அண்ட் சிம்பானியா சிஸ்டர். அதனால ஹேங் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்றீங்களா? ஓகே. ஆனா நம்ம தான் ஏர்கான்ல தானே ரூம்ல வைக்க போறோம். அதனால ஓகே நான் நினைக்கிறேன். better to hang tapi tak ada tempat. எவ்வளோ சாரி ஹேங் பண்ணுறது. நீங்களாம் இந்தியாவில் பாருங்கள், எல்லாம் சாரிக்காகவே வந்து ஒரு வீடே வச்சுருக்காங்க. அதுக்கு இடமே பத்தலை. இப்போ கலிஜியோட ஷீட் சட்டையே வைக்கிறதுக்கே இடம் பத்தலை. காட்டன் சாரி கேன் ஃப்ளோட் பட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதர் சாரீஸ் மஸ்ட் பி ஹேங். ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். லெட் மீ திங்க். கலிஜி இன்னொரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரி இன்னொரு ஒன்று கேட்குறேன். இட் வில் பி எல்லோ லைன் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு கலைஞ்சி இது செய்ய முடியாது. ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். வந்துட்டேன்னா ஒரு கபட் சாரிக்காக நம்ம செய்வோம். வால்ட்ரோப் நம்ம வால்ட்ரூப் செஞ்சுட்டேன். வால்ட்ரூப் ஃபுல்லாக என்ன ரூம் அது? என்ன ரூம் சொல்லுவாங்க? வால்ட்ரோப் தானே. வால்ட்ரோப் செஞ்சுட்டேன்னா நம்ம வந்து சாரிக்காக ஒரு டிசைன் பண்ணுவோம் ஒரு இடம். ஓகே, அப்போ நம்ம அழகாக ஹேங் பண்ணி ரவுக்கியோட ஹேங் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு இப்போ இந்த வீட்டுக்கு போகிறோம்னா ஆகிடுவோம். அந்த வீட்டில் இடம் பத்தாது. ஓகே, கலைக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு பாக்ஸ் அழகா செய்யலான்னு இருக்கிறேன். கீப் டெம்பரரி கார்டன். ஆமா, டெம்பரரி நம்ம பண்ணிப்போம். ஏன்னா செம்ம ஹெவி. ஆனால் அது இன்னொரு சாரி காட்டுறேன். எனக்கு இந்த சாரி என்ன இவெண்ட் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கலைஞ்சி யாரெல்லாம் இன்னும் கலைஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கலைஜோட புலனம்க்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் iPhone 15 Pro Max வந்து வின் பண்ணலாம். நியூ ஹவுஸ் அக்கா. ஓகே, மகா சிஸ்டர் கேட்டாங்க ஏன் அந்த வீட்டுக்கு போல. மகா சிஸ்டர் ஏன் தெரியுமா கலைஜி அந்த வீட்டுக்கு போல? அந்த வீடு கீழே மேலே 5 ரூமு, அதுக்கு மேலே மாஸ்டர் பெட்ரூம். ஸோ கலைஜி யோசித்தேன், என்னோட சில்ட்ரன்லாம் பெருசாகிட்டேன்னா கல்யாணம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக தே ஓன் பி ஸ்டேயிங் வித் அஸ். கல்யாணம் பண்ணி அவங்க சொந்தமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நான் யோசிச்சேன், அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த பெரிய வீட்டில் 5 ரூம்பு, நாங்கள் மேலே மாஸ்டர் பெட்ரூம், அந்த 5 ரூம் வந்து கோசமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்புறம் யோசிச்சேன், அது ஒரு பேய் வீடு மாதிரி ஆயிரும். நாங்கள் மேலே மட்டும் தான் போய் தங்குவோம். அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் யோசிச்சா இட்ஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. அதனால கலைஜி என்ன யோசிச்சேன்னா, இந்த வீடு ரெனோவேஷன் பண்ணால் என் சன்னுக்கு ஒரு பெரிய ரூமு, என் டாட்டருக்கு ஒரு பெரிய ரூமு, ஒரு கெஸ்ட் ரூமு, ஒரு மேட் ரூம், 4 ரூம் போதும். மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எங்களுக்கு வயசானாலுமே வி கேன் ஸ்டே ஹாப்பிலி இன் த ஹவுஸ். மாஸ்டர் பெட்ரூம் இப்போ சன் அண்ட் டாட்டர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சில்ட்ரனோட வந்தாங்கன்னா அந்த பெரிய ரூம் வந்து அவங்களுக்கு போதும். தே வில் கம் அண்ட் ஸ்டே. ஒரு நாள் 2 நாள் தான் இருக்க போகிறாங்க. இங்கேயே நம்ம கூட இருக்க போகிறாங்க. ஆனால் நான் இருக்க விட மாட்டேன், எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ கலைஜி வந்து ட்ராவல். ஐ வாண்ட் டு கோ ட்ராவல். என்னோட பேஷன் வந்து ஐ வாண்ட் டு ட்ராவல். எனக்கு ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும்.
ஸோ நான் சொன்னேன் 2 மாதம் ட்ராவல் ஒரு மாதம் ட்ராவல் பண்ணுவோம், 2 மாதம் தங்குவோம், 2 மாதம் ட்ராவல். ஸோ இட்ஸ் வில் பி ஆல்டர்னேட்டிவ். அதனால் இந்த வீடை வந்து ஏன் அவ்வளோ பெரிய வீடு வாங்கி மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் அதுக்கு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் அதை நம்ம க்ளீன் பண்ணணும், மெயின்டைன், அதெல்லாம் யோசிச்சா ஓகே வேணாம். அழகான வீடு, கச்சிதமான வீடு இஸ் ஜஸ்ட் குட் இனஃப். ரொம்ப பேராசைப்பட வேணாம். அந்த வீடு நம்ம அழகாக செஞ்சாலே சூப்பர். ஆமாவா இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ட்ராவல். நான் சொல்லிட்டேன், ஐ லைக் டு என்னோட லைஃப்பில் வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் ஐ வாண்ட் டு டூ சோலோ ட்ராவலிங். நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்புறம் ஒரு வாட்டி வந்து ஃபேமிலி கூட, அப்புறம் வந்து மேபி 2 வாட்டி மாமா குடி கூட. ஸோ 4 வாட்டி ட்ராவல் பண்ணேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, டேப் பண்ணுங்க யார் இந்த சாரி பார்ப்போம். இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரி. இதுவுமே சேம் கலர் தான். அன்றைக்கி கலிஜி போட்டிருந்தேன்ல, அது வந்து நார்மல் சாரியில். இது பாருங்க, கல் வச்ச சாரி. இதுவுமே இது வந்து ஆரஞ்ச் அண்ட் கிரீன், ஆப்பிள் கிரீன். நைஸ் ஆர் நாட்? இதுவும் ஒரு நாள் கழிஞ்சு உங்களுக்கு கட்டுறேன். வாவ், வேற லெவல் இருக்குது தானே? எஸ், இது வந்து கழிஞ்சு பாக்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா இது பாக்ஸ்லேயே வந்துச்சு, அதனால பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கலிஜோட ஃபேவரட் கொலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரி. கலிஜி வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் உங்களுக்குலாம் போடுறேன். கலிஜோட சாரி கொலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு சாரி என்னென்ன கொலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போடலான் இருக்கேன். நைஸ் இஸ் இந்த கலர் பார்த்தீங்களா, கிளி பச்சை. எனக்கு இந்த கலர் வந்து கலிஜிக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலராக இருக்கும் எப்போதுமே. பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி, இது வந்து ரெட் கலர், ஒரு மாதிரி ரெட் கலர். இது அதோட ரவுட்டர். இதுவுமே கிராண்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கலிஞ்சிட்டு நினைக்கிற சாரி கொலெக்ஷன் வீடியோ போட்டாலே எல்லாரும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அதோட ரவுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ஷார்ட் லாஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நீட்டு கை போடுறேன். லாஸ்ட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஓகே, திஸ் இஸ் த சாரி. பிடிச்சிருந்துச்சுன்னா டேப் பண்ண லவ் கொடுக்கணும். நீங்களாம் கலிஞ்சி கஷ்டப்பட்டு பேசி உங்களுக்காக இல்லை காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கே காணோம்? எங்க லவ்வே காணோம்? கமான், மோர் லவ். தச்சுக்கோ, ஷேர் பண்ணணும், லவ் பண்ணணும். யாரெல்லாம் கலிஜி இப்போ தான் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புலனம்க்கு அனுப்புங்க. பிகாஸ் யூ கேன் வின் iPhone 15 Pro Max. ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ ஃபாலோ பண்ணேன் ஃபாலோன்னு காட்டுங்க. சரியா? இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாரி. கலிஜிக்கு சார் சாரி கடை பார்க்கலான்ட்டு. கலிஜோட சாரியோட கொலெக்ஷன் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து லெபிகுரம் சேமாக தான் இருக்கும். க்ரீன், ப்ளூ, எல்லோ, பர்பிள், பிங்க். இதுதான். அதை மீறி ரெட் கலர்னால் ரொம்ப குறைவு. கலிஞ்சிட்ட கல்யாண சாரி மட்டும் வந்து ரெட். இது கலிஞ்சி இங்கே தான் வாங்கினேன், அஜுந்தாவில் வாங்கினேன். நம்ம மலேசியாவில் வாங்கினேன். இது 1400 வந்துச்சு இந்த சாரி. அஜுந்தாவில் வாங்கினது. கல்யாண சாரி. ஆமாம், இது கல்யாண சாரி தான். கலேஜி வந்து அஜுந்தாக்கு போனேன். அப்புறம் கல்யாண சாரி செக்ஷனில் போயிட்டு கல்யாண சாரியே எடுத்தேன். இது ஆக்சுவலி கல்யாண சாரி தான். கலைசிஸ் யூ திவ்யா சிஸ்டர். ஆமாம், திவ்யா சிஸ்டர் வந்து என்னோட சிஸ்டர். முடி காஞ்சிடுச்சு, நம்ம போய் முடி கழுவலாமா? காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். மை வெட்டிங் சாரி சிஸ். மாலதி சிஸ்டர், உங்கள் வெட்டிங் சாரி இந்த கலரா? ரியலி? ரியலி? வாவ், மாலதி சிஸ்டரோட கல்யாண சாரி கலரா? ஆக்சுவலி இந்த கல்யாணத்தில் நான் க்ரீன் கலர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாவா? ஏன்னு எனக்கு தெரியல. நான் கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் சொன்னாங்க க்ரீன் கலர் சாரிலாம் கல்யாணத்துக்கு. ஆனால் இப்போ எல்லாமே க்ரீன் கலர்லாம் போடுறாங்க. ஆமாம் தானே? ஏன் உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? சிசி எனக்கும் சொன்னாங்க. ஆமாம் சிஸ்டர், எனக்கும் சொன்னாங்க. அந்த டைமில் எல்லோ ரெட் கலர் தான் போடணும், மெரூன் கலர் தான் போடணும், க்ரீன் கலர் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அன்றைக்கி இந்த வருஷம் ஒரு கலர் போட்டிருந்தாங்களே, க்ரீன் அண்ட் ஒயிட். ஆனால் அது வந்து கொஞ்சம் சில்க் மாதிரி. இன்னொரு கலர் காட்டுறேன். கலிஜியோட என்கேஜ்மெண்ட் சாரி காட்டுறேன். இதெல்லாம் போட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. கலிஜியோட என்கேஜ்மெண்ட் சாரி பார்ப்போமா? என்கேஜ்மெண்ட் சாரி பார்த்தேன். இது வந்து காலேஜோட என்கேஜ்மெண்ட் சாரி. இது என்ன நிலைமையில இருக்குன்னு கூட காலேஜுக்கு தெரியல.
இதை லாண்ட்ரிக்கு போட்டு வச்சு அப்படியே இருக்குது பாருங்க. green and blue ராகு கேது, that's why cannot use. கிரீனோ ப்ளூவோ ராகு கேதுவா அவங்களோட கலர், அதனால நம்ம கல்யாணத்துக்கு வந்த கலர் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ. ஓ, இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு சாரி. இது பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்களேன். இது கலைஜோட என்கேஜ்மெண்ட் சாரி, செம்ம அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு மாதிரி க்ரீம் அண்ட் பிங்க் கலர். கலைஜோட கலெக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கலாம். செம்ம கலர் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது எடுத்து பார்த்தேனே. உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் அங்கேயிருந்து என்ன பார்க்குறாரு, ஞாபகம் இருக்கா சார் நம்ம என்கேஜ்மெண்ட் இந்த சாரிக்கு என்னன்னா நம்ம காமெடி பண்ணோம். கலைஞிக்கு வந்து என்கேஜ் பண்ண இப்போ என்ன வெள்ளை கலர்லாம் போடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆமாம் தானே செய்யா? நான் முடியவே முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்குலாம் வெள்ளை சாரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முடியவே முடியாது, எனக்கு இந்த சாரி தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று சண்டை போட்டு வாங்கினேன் இந்த சாலை. அதை ஒயிட், ஆனால் இது வந்து ஒரு க்ரீம் கலர்ல, நாட் ஒயிட் கலர். என்ன சொல்லுவாங்க ஒயிட் சாரி கட்டுனா வந்து நாட் குட். அது என்ன சொல்லுவாங்க அந்த வேர்டு? என்னமோ சொல்லுவாங்க, விடோ ஆயிருவாங்க அப்படின்னு. கேரளா பீப்புள் ஆல்வேஸ் யூஸ் திஸ் கலர், அதான் சொல்லுங்க. ஆனா அது வந்து செம்ம சூப்பர் காம்பினேஷன் கலர்னா, வேற லெவல்ல இருக்கும் கட்டுனா. ஓகே, இதுவும் ஒரு நாள் காலேஜ் வந்து ஃப்ரைடே கட்டுறேன். ஓகே, க்ரீம் அண்ட் பிங்க் கலர். ஸோ அன்றைக்கி தர்ஷு இதை கட்டிட்டானே, எனக்கு ஆசையாச்சு. இதை பார்த்தானே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து விட்டது. அந்த காலத்தில் ரவுக்கெல்லாம் இப்படி தான் தைப்போம். இப்போ தான் ரவுக்கெல்லாம் டிசைன். அந்த காலத்தில் உள்ள ரவுக்கெல்லாம் அந்த கையில் பாருங்க, சாரிலையும் அதுதான் வச்சுருந்தேன். இந்த என்ன சொல்கிறது, கர்ட்டனுக்கு போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் வச்சுருக்க பாருங்க. ஜிகி. இதை பாருங்க ப்ளவுஸு. இப்போல்லாம் நினச்சா சிரிப்பு வருது போங்க. அப்போல்லாம் சாரி ப்ளவுஸ்லாம் அப்படி தான் தைப்போம்லா. ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த டிசைன். இந்த டிசைனில் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கலான்னு இருக்கிறேன். Which year you getting married? 2009. ஓகே, 2009ல். இப்போ இந்த ப்ளவுஸ் 10 மணி. இது ரொம்ப கட்டை இந்த ப்ளவுஸ். இப்போ நான் போட மாட்டேன் இவ்வளோ கட்டையா. அப்போ நான் போய் ஆல்டர் பண்ணணும். நான் போயிட்டு இந்த கலரில் வாங்கிட்டு இதை தூக்கி அதில் வச்சு ஒரு மாதிரி ப்ளவுஸை வந்து மாற்றணும். இந்த ப்ளவுஸ் கழுவி போய்க்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட். ஆனால் பத்துதுலா, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் முடியும்னு நினைக்கிறேன். சாய் வேணுமா பார்த்தா பத்துது. பட் நவ் தட் ட்ரெண்ட் அகெயின். பத்துது பாருங்க சாரி ப்ளவுஸ். அப்போ கழுவி வந்து கல்யாணம் பண்ணுறப்ப இந்த சைஸில் தான் இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் ஓல்ட் மெமரிஸ்லாம். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ போடுவோம். இது ஒரு நாள் நம்ம கட்டலாம். ஸோ ஒரு ஃப்ரைடே வந்து நம்ம இதெல்லாம் கட்டுவோம். ஓகே, இந்த ப்ளவுஸ் தான் தெரியல, கழுத்து போட்டு பார்க்கணும். இது பாருங்க செம்ம செக்ஸியாக இருக்குது இந்த ப்ளவுஸு. ரொம்ப கீழே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு சாரி கழிஞ்சு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் ஓகேலா, சிம்பிள் அந்த மாதிரி. அக்கா, வாட் ஏஜ் யூ மேரிஷ்? அதெல்லாம் வாங்கி எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணேன்? 23 years old. 23 வயசில் கல்யாணம் பண்ணேன். ஆமாம், நம்ம 20 வயசில் லவ் பண்ணோம், 21 வயசில் ஃபேமிலி, 23 வயசில் கல்யாணம் பண்ணேன். என்னை 23 வயசுல ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன் சொல்லுங்கள்? இப்போ என் டாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம், நான் 45 வயசில் அவங்களுக்கு வந்து 21 வயசாயிடும். அப்போ வந்து நான் யங் மதர், அதனால் அவங்கள வந்து சீக்கிரமாக செட்டில் பண்ணிட்டு ஹாலிடே போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வகையில் வந்து ஏர்லியாக கல்யாணம் பண்ணுறது நல்லது தான். பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக வளர்ந்துருவாங்களா, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டைம் ஆஃப் ஃப்ரீடம். நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா அவங்கள படிக்க வச்சு நீங்கள் பேர பிள்ளையெல்லாம் பார்த்து அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா ஆகிடும். முத்தோல்தா ஆ என்னது விளங்கல? ஒத்தோயா? ஓகே, இந்த பேக்கில் பயணம் இதெல்லாம் மாற்றிடுவோம்.
மீ 51, டாட்டர் இஸ் 31. அக்ரி செஞ்சுருக்குங்க. ஆமாம், எல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இதில் வந்து உள்ளுக்கெல்லாம் பேப்பர் வச்சு சுற்றி இருக்காங்க பாருங்கள். இந்த சாரி ஒரு நாள் நம்ம கட்டுவோம். கோவிங் வேற எங்கேயும் போல சிஸ்டர். இப்போ போய் கலைஞ்சி குளிக்கணும். குளிச்சுட்டு பேபிக்கு வந்து பர்கர் கேட்டுருக்காங்க. ஸோ ஐம் கோயிங். எஸ் எஸ் மீ 57 சன் 40யா வசந்தி சிஸ்டர். வாவ் பாருடா. அப்போ நீங்கள் வந்து வெரி குட். ஆமாம் தானே, வெரி குட். சீஸ் யோர் ஹாபி ஃப்ரம் இந்தியாவான்னு கேட்டிருக்கீங்க. நோ, அவங்க வந்து லோக்கல் தான், மலேசியா. பட் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே இந்தியா. அவங்க தாத்தாலாம் ஒரு இந்தியா. என்னோட ஹஸ்பண்டோட தாத்தா வந்து ஃப்ரம் இந்தியா. அவங்க பாட்டி இந்தியா. அவங்க சொந்தக்காரங்களாம் இந்தியாவில் இருக்கிறாங்க. பட் இந்தியா ஒரு இந்தியா. ஆனால் அவர் வந்து இங்கே மலேசியாவில் பிறந்தாரு. மாமா இங்கே பிறந்தாங்க. என்னோட மாமனாரும் வந்து இந்தியாவில் தான் பிறந்தாங்க. அவங்களோட அப்பா வந்து இந்தியாவில் பிறந்தாங்க. என் மாமனார் மலேசியாவில் பிறந்தாங்க, ஹஸ்பண்ட் மலேசியாவில் பிறந்தாங்க. ஷோ யோர் வெட்டிங் பிக்சர். வெட்டிங் பிக்சர்லாம் எங்கே சேங் இருக்குது? சேங் நீங்களாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஐயோ சிஸ்டர், நீங்கள் 63 சன் 25, அது ரொம்ப கேப்பு தானே, ரொம்ப கேப். மை ஃபிஃப்த் சன் ஆல்ரெடி 23. ஹஸ்பண்டை காமிங்க சார். ஹஸ்பண்ட்லாம் காட்டுறதெல்லாம் இல்லை இதுக்கு மேலே. நான் ஹவ் யூ அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ஐயோ, இந்த கதையை ரொம்ப நாள் சொல்லிட்டேன் சிஸ்டர். என்னோட காதல் கதையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சே. மேபி நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஸா, பட் ஐ டோன்ட். அந்த கதையை நான் திறந்தா இன்னும் 1 hour ஆகும் முடிக்கிறதுக்கு. நம்ம வந்து பிபிக்கு வந்து பர்கர் வாங்கி கொடுக்கணும். ஓகே, அது இன்னொரு நாள் போகலாம். I'm 50, my son 26. செம்ம கேப்பு தானே. 793 viewers. Thank you so much. And new followers. காலேஜை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பயோவில் இருக்கிற என்னோட புல்லனுக்கு அனுப்புங்க. பிகாஸ் யூ கேன் வின் 15 Pro Max. ஓகே, ஐஃபோன் வந்து வின் பண்ணலாம். அந்த சாரி செய்யவே முடியாது சொல்லிட்டா சேம். எனக்கு தெரியாது. நான் இதுக்கு வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? 850 ரிங்கெட்டுக்கு ஒரு சாரி பார்த்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. டெண்டு. ஓகே, மாமா குட்டிக்கு வந்து டெண்டை பண்ணுவோம். ஓகேயா? ஒரு சாரி பாட்டி வச்சுருக்கேன் ராயல் ப்ளூவில். சரியா? நான் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் பே பண்ணுறீங்க. பிருத்திகா கல்யாணத்துக்குலாம் இல்லை. இந்த சாரி நீங்கள் டேமேஜ் பண்ணனால எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறீங்க. அந்த சாரி வந்து 850 ரிங்கே. ஓகே, அடுத்த வாரம் அந்த சாரி வருது, நான் காட்டுறேன். குறவா கெட்டணும் பார்த்தீங்களா? கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்கலாம், பரவாயில்ல. இந்த சாரி வந்து 700 ரிங்கேட். உங்களுக்கு பெனால்ட்டி வந்து 150 ரிங்கேட். 850 ரிங்கேட் லிங்க் அனுப்புகிறேன், எனக்கு வாங்கி கொடுங்க. மதர்ஸ் டேக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேர் யூ பர்ச்சேஸ் த சாரி? ஐம் 30 years, மை சன் 8 years and 6 years. ஓகே, சூப்பர். எனக்கும் அவ்வளோ போய் கூறாங்க. எனக்கு 38 வயசு, என்னோட டாட்டருக்கு 14 வயசு, என் சன்னுக்கு வந்து முழிக்கிறான். ஐயோ 10 வயசு. இல்லை 11 வயசு. கரெக்டாக சொல்கிறேன்டா. ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா, உங்கள் ஹஸ்பண்ட்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாரி வாங்கி கொடுக்க சொல்லிடுங்க. ட்ராஜடி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, என் ஒய்ஃபோட சாரி அழகாக நான் ஹேண்டில் பண்ணோம், பொக்கிஷ மாதிரி பார்க்கணும், ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அழகா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நோ ப்ராப்ளம். யூ பாய் another சாரி. நீங்கள் என்ன சொல்லணும், வாணி என்னோட கேர்லெஸ்னால ட்ராஜடினால இந்த சாரி வீணாக போச்சு, அதனால உனக்காக வந்து நான் வந்து ஒரு அழகான சாரி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் சொல்லணும். ஆமாவா இல்லையா மக்களே? நீங்கள் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? Your age is 30. சிஸ்டர், எனக்கு 39 வயசு. இதான் அந்த டேமேஜ் ஆன சாரி. நீங்க இன்னும் பார்க்கலையா டேமேஜ் ஆன சாரி? என் முதல்ல தான் கலைஞ்சி காட்டினேன். இங்க பாருங்க, எனக்கு இதை பார்க்க அப்படியே நெஞ்சு வலிக்குதுலாம். எவ்வளோக்கான சார். இந்த சாரி வந்து
வாங்குறப்ப நெஞ்சு வலிக்குமா சார். இந்த சாரி வந்து ஸ்னேகா ஒரு கட்டியிருந்தா தருமா எல்லோ பர்பிள், அதை இன்ஸ்பயர் பண்ணி நான் வாங்கினேன். போட கூடியும் இல்லை, நான் கட்ட கூடியும் இல்லை. யூ கேன் கஸ்டமைஸ் தி சாரி இன்டூ ட்ரெஸ் ஓப்பன். ஆமா துர்கா சிஸ்டர், அதுதான் கலிஜி செய்ய போகிறேன். இப்போ போயிட்டு இது வந்து அனார்கலி மாதிரி தைக்கலான் இருக்கிறேன். இப்படி அழகா போட்டு கீழே அனார்கலி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் அனார்கலி மாதிரி. இது வந்து காஞ்சிபுரம் பட்டு தான். வாட் ஹேப்பன் சிஸ்டர், இது என்ன பண்ணனா கலேஜி வாங்கிட்டேன், பாக்ஸில் தான் வச்சு கொடுத்தாங்க. அப்போ பேக் பண்ணுறப்ப மாமா குட்டி என்ன பண்ணிட்டாங்க, பாக்ஸை எடுத்து வச்சுட்டாங்க. அந்த லக்கேஜிலோட என்னோட ஹேர் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து அந்த ப்ரெஷரில் வந்து லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் ஸ்ப்ரேயோட இது வந்து இந்த சாரியில் பட்டுருச்சு. அது வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் கலேஜி சொல்கிறேன், நீங்களாம் சாரிலாம் வாங்குனீங்கன்னா அழகாக ஒரு பிளாஸ்டிக் போட்டு அழகாக பேக் பண்ணி க்ளீனாக வைக்கணும். நீங்கள் சும்மா சட்டையோட சட்டை மேபில அந்த வச்சிருந்த லக்கேஜில் வேற ஏதாச்சும் தண்ணி ஊற்றி அந்த லக்கேஜில் அந்த தண்ணி பட்டு கூடயும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அழகாக கவர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அது டேமேஜ் ஆகாது. இது வந்து காலேஜோட டிப்ஸ். இது வந்து ஒரு வீடியோ காலேஜ் கண்டென்ட் பண்ணி போடணும். நாளைக்கு காலேஜ் தான் காலேஜோட வீடியோ போட்டேன். யாரெல்லாம் காலேஜோட டோபிக் அண்ட் சுச்சிகா டோபிக்கு அனுப்பிட்டேன். 2 டோபியும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். ஒருத்தவங்க சொன்னாங்க பேக்கிங் சோடா பாய்க்கணும்னு, இன்னொருத்தவங்க சொன்னாங்க லெமன் பாய்க்கணும்னு, இப்போ நீங்கள் சொன்னீங்க லக்ஸ் சோப் பாய்க்கணும்னு. lapar. Okey, tak apa. Bawa saya punya purse macam ni saja kita bagi. Saya baru balik saja cuci. Kereta saya ada tak shower cap? Bawa shower cap, bawa saya punya purse. Cepat kita pergi. Baby pasti எடுத்துருச்சான். I want to go buy burger. Thank you Tilaka sister share பண்ணதுக்கு. Yes sis, my அம்மா guna Lux soap. Lux soap try with sikit air. ஆமா சார், மேதி கொஞ்சமா Lux soap கொஞ்சமா ஒரு இடத்துல போட்டு பாப்போம், அது ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க் பண்ணிச்சுன்னா 850 எங்கள் மாமா கொடுப்பேன். 3 வெளியோட முடிஞ்சிருவேன். நாளைக்கு எடுத்துருவாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் Lux soap வச்சு. Why never cook up? சிஸ்டர் இன்னைக்கு கவேஜ் என்ன தெரியுமா சமைச்சேன்? மீன் கறி வச்சு பாயாம் பெரட்டுனேன். ஆனால் பிபிலாம் வந்து கறிலாம் ரொம்ப விரும்பி மத்தியானம் ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. நேற்று நான் வந்து அவங்களுக்கு பர்கர் வாங்க சொன்னேன். நான் டயர்டாக இருந்துட்டு நேற்று வந்து பர்கர் வாங்கலை, அதனால இன்றைக்கி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். If you go India, bring the sari, they can repair the sari. Betul ke? My mom-in-law use Lux soap. ஓகே, எல்லாரும் Lux soap சொல்கிறனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக ஒரு இடத்துல போட்டு ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஒர்க் மட்டும் பண்ணிச்சு சையாங். யார் இது சொன்னது சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஒரு gift கொடுக்க போகிறேன். யார் சொன்னது Lux soap இங்கன்னு சொன்னது? யார் கமெண்ட் யார் கமெண்ட் பண்ணுது? வசீகரன் 96 நீங்களா சொன்னீங்க ஷுவரா? பத்துல்கா? பத்துல்கா நீங்களா சொன்னீங்க சிஸ்டர்? ஓகே, எஸ். ஓகே, வசீகரன் 96 சூப்பர். ட்ரை பண்ணி ஜாடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கழிச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் சாரி கிஃப்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சாரி பிடிக்குமா? சூப்பரான ஒரு சாரி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். பிகாஸ் யூ சேவ் மை சாரி. ஓகே வசீகரன் சிஸ்டர், நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கழிச்சு வந்து நம்ம போயிட்டு பர்கர் வாங்க போகிறோம். ஒர்க் பண்ணிச்சுன்னா அண்ணன் வில் கேன்சல் யோ 850 சாரீஸ். வாங்கி கொடுத்து தான் ஆகணும் சார். எனக்கு தெரியாது நீங்கள் 850 அந்த சாரி வாங்கி கொடுத்தே ஆகுறீங்க. ஐயோ ஓகே சார், காலேஜ் லைஃப் பண்ண போகிறேன். ஓகேயா? ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ளனம்க்கு அனுப்புங்க. பிகாஸ் யூ கேன் பி இன் iPhone 15 Pro Max. காலேஜ் இப்போ வந்து போயிட்டு பர்கர் வாங்கிட்டு குளிச்சுட்டு ஐ வாண்ட் டு கெட் ரெஸ்ட். நாளைக்கு காலேஜ் கூட ஸ்டே டியூன் பண்ணுங்கள். நாளைக்கு லன்ச் டைமில் காலேஜ் லைஃப் வருவேன். ஐ வாண்ட் டு டூ மசக்கன் மலாயு. நீங்கள் லைஃப் வரணும் லன்ச் டைம். ஓகே, நாளைக்கு காலையில் காலேஜ் பசர் போயிட்டு ஐ வாண்ட் டு டூ அ நைஸ்
masakan Melayu. நாளைக்கு வந்து நம்ம இந்தோனேஷியன் ஸ்டைல் சாப்பாடு செய்ய போகிறோம். நாளைக்கு காலேஜ் கூட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஜாயின் பண்ணுங்க. வாட் டைம் மாசத்த டைம் என்னால் சொல்ல முடியாது. 1 மணி 2 மணி 3 மணி இந்த ஏதாச்சும் ஒரு டைமில் வருவேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேயா? இக்கான் பக்கால் டூ ரெசிபி டுமாரோ எல்லா காலேஜ் வீடியோ எடுத்து போடுறேன். காலேஜ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உளுத்த கஞ்சி, போயிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்களாம் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட், சாரி கிஃப்ட்லாம் நிறைய கொடுப்பேன். மூக்குத்திலாம் ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. அப்புறம் சாரி கிஃப்ட் கேட்டாங்களா அவங்களுக்கு சாரி கொடுப்போம். வேறு என்னது நிறைய கிஃப்ட்லாம். ஓகே, நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன ஃபாலோ பண்ணோம், ஷேர் பண்ணோம், லைக் பண்ணோம். நீங்கள் கீப் பண்ண எனக்கு சப்போர்ட்டிங். எப்பொழுதும் 1K ஃபாலோவர்ஸ் கொடுத்துக்கிட்டு எனக்கு லைக் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திங்கன்னா காலேஜையும் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். ஹேவ் அ கிரேட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் டே டார்லிங்ஸ். பை.